கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. To the holy name of our Lord be glory. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். We take joy in meeting you all this evening in the name of the Lord Jesus Christ. இந்த மூன்றாம் நாளிலும் கர்த்தர் உங்களை நேசித்து இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். The Lord has loved you even now and has brought you all here. நம்முடைய கவனத்திற்கு யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை கொண்டு வருவோம். Let's turn attention to St. John's Gospel chapter 11 and verse 43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். And when he thus spoke, he cried with a loud voice, Lazarus, come forth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கல்லறையை நோக்கி சென்று கல்லறைக்குள்ளே நாறி கிடந்த ஒரு மனிதனை வெளியே அழைத்ததை நாம் முதல் நாள் சிந்தித்தோம். On the first day's evening we considered as to how the Lord Jesus Christ, while he lived in this world, went to a grave site of a man who was buried there, and in spite of his body producing foul smell, brought him out by calling him. ஒரு தனி மனிதன் எவ்வளவு தரம் தாழ்ந்து போனாலும் அவனை தேவனாலே உயிர்ப்பிக்க முடியும் என்பதற்கு அங்கே ஒரு நிறுவனத்தை அவர் செயல்படுத்தி காண்பித்தார். And the Lord established an incident very clearly just to prove that any individual can have a change in his life. எந்த ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்ட மனிதனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்க வல்லவர், அவனை உயிர்ப்பிக்க அவர் வல்லவர் என்பதை நிரூபித்தார். And he also proved that the Lord Jesus Christ is able to redeem and to quicken any man regardless of who he is. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனையும் நித்திய ஜீவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலவரத்திலே கல்லறைக்கு கொண்டு போகும்படியாக சத்துரு கிரியை செய்து வருகிறான். Because the devil strives to the end that he should take man to this grave which is beyond the realm of eternal life. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவன் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் உயர்த்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says Jesus Christ came into this world and laid down his life and was lifted up so that man in the end might receive eternal life. மனிதனுடைய வியாதிக்காக மாத்திரம் அவர் மரிக்கவில்லை. He did not die just for the sickness of man. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக மாத்திரம் அவர் மரிக்கவில்லை. Neither did he die to put an end to the works of the devil alone. அவனுக்கு நித்திய ஜீவன் அவனுக்கு கொடுக்கும்படியாகவும் அவர் மரித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். He yielded himself and died in order that man might also receive eternal life. அந்த கல்லறையின் வாசலண்டை சென்று அவனை அழைத்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னுடைய நிலவரத்திலும் இருந்து உன்னை வெளியே அழைக்க வல்லமையுள்ளவராக இந்த மாலை வேளையிலும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். The Lord Jesus Christ has descended even this evening hour into our midst as a powerful God to call you out of your condition, just like he called that man out standing by the mouth of the grave. இன்றைக்கு अनेகர் என்னுடைய நிலவரம் யாருக்கும் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். Many people today say that my state should not befall others. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார்கள். The reason is because they are pushed into such a pathetic condition. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. Regardless of what state you might be in, brethren, the Lord's will today is that you have to be delivered tonight. நேற்று கெபியிலே போய் பதுங்கிக் கொண்ட, பயந்து ஒதுங்கிக் கொண்ட, ஊழியம் வேண்டாம் சாக வேண்டும் என்று சிந்தித்த எலியாவை கெபியின் வாசலில் போய் ஆண்டவர் அழைத்தார். We read about how the Lord stood by the mouth of a cave to call Elijah out, a man who went into hiding, moved with fear and rejected, saying, Lord, this ministry is not for me to do. இந்த ஊழியமும் வேண்டாம், இந்த உலக வாழ்க்கையும் வேண்டாம், அற்புதங்களும் தேவையில்லை, பேரும் புகழும் தேவையில்லை, நான் செத்து போனால் நலமாய் இருக்கும் என்று அவன் ஒதுங்கி அவன் ஒரு கெபியிலுக்குள்ளே போய் விழுந்து விட்டான். He fell inside a cave, resigning himself to that place, saying that, Lord, this ministry is not needful for me, neither do I want to lead such a life. All these things are not for me to go after. ஆனாலும் கூட இரக்கமுள்ள மன உருக்கமுள்ள தெய்வம் அவனை தேடி அந்த கெபியின் வாசலுக்கு சென்று, உனக்கு இங்கே என்ன காரியம், வெளியே வந்து எனக்கு முன்பாக நில் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்தார். But the merciful and compassionate God did not let go of him. He stood by the mouth of the cave where Elijah was and said, what is the duty for you here in this cave? Come out and stand before me. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் கெபி போன்ற
ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளே உங்களை நீங்களே செலுத்திக் கொண்டீர்கள்? Beloved, how many of you have subjected yourself into a cave, a den like life? உனக்கு ஒரு மறுபடி ஒரு ஊழியம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க அவர் உன்னை அந்த கெபியின் வாசலில் வந்து அழைத்தார். The Lord came and stood by the mouth of that cave and called you out to prove that you have a ministry remaining. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we decipher from this? ஒவ்வொரு தனி மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு கரிசனை இருக்கிறது. God has some care concerning every individual. இந்த கூட்டத்தில் கூட நீ எங்கேயோ ஒரு மூலையிலே ஒரு ஓரத்திலே ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கலாம். ஆனாலும் இந்த மாலை வேளையிலும் கூட உன்னை குறித்த ஒரு கரிசனை உள்ள தேவனாக, உன்மேல் பட்சம் உள்ளவராக, உன்னை கண்ணோக்குகிறவராகவே அவர் இந்த கூட்டத்திலே உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். You might be sitting in some nook and corner in this meeting, thought struck with certain things in your mind, but the Lord has a care and compassion towards you and is calling towards you so that you might come to him. அடுத்து அக்கினி சூளையிலே தள்ளப்பட்ட அந்த 3 பேரை ராஜா வெளியே அழைத்தான் என்று நாம் பார்த்தோம். Next we read as to how the king called out the 3 people who were pushed into a furnace. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. Beloved, there is a time appointed for all தேவன் things. அதனதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். The Lord is one who shall do all things beautifully in his time. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. There is an end for all things. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says your hope will not go in உன்னுடைய vain. வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டதான அக்கினி பரீட்சையின் காலங்கள் முடிவடைந்தது. உன்னை அதிலிருந்து அழைத்து வெளியே கொண்டு வரும்படியாகத்தான் கர்த்தர் இந்த கூட்டத்திலே உன்னோடு இடைபடுகிறார். The time of your fiery trials appointed for you have come to a close, and the Lord is dealing with you in this meeting in order to bring you out of the brink of those trials. மறுபடி அக்கினி பரீட்சைகள் என்கிற ஒரு வார்த்தை உன் வாயில் வந்து கொண்டே இருக்கிறது. Off and on you keep murmuring, saying that there are fiery trials in your life. ஆனால் தேவன் அதற்கும் ஒரு முடிவை நியமித்து But வைத்திருக்கிறார். the Lord has appointed even a full stop for such நீ things. விசுவாசித்தால் இந்த வெளியே அழைக்கிற ராஜாவின் சத்தத்தை இந்த மாலை வேளையிலே நீ மறுபடியும் ஒரு விசை உன் செவிகளிலே நீ கேட்கலாம். If you hearken, you can once again listen to the voice of that king who calls you out of that furnace. இந்த 3 பேரையும் தேவன் ராஜா அழைத்தார் என்று வெளியே அழைத்தார் என்று நாம் பார்க்கலாம். We can consider as to how the king called the 3 out of the confines of the furnace. இயேசு ஒருவனை போய் அழைத்தார். Jesus called an individual. தேவன் ஒருவனை அழைத்தார். And so did God. ஒரு ராஜா 3 பேரை வெளியே அழைத்தார். And so did the king. He called the 3 people out. அடுத்து நான் சொன்னேன், அடுத்து ஒரு 3 பேரை உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன். And the next day I spoke to you of 3 other people. அடுத்ததாக லோத்தை கர்த்தர் வெளியே கூப்பிட்டார். அவன் வர முடியாதபடி அவன் சிக்கி தவித்தான். அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்தார். We read of Lot being called of God. He was languishing, not being able to respond to the call of God. Therefore God descended and by force led him out from where he was. அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். He accepted that call. ஆனால் அவனால் வெளியே வர முடியவில்லை. Nonetheless, he was not able to extricate himself. அவனுக்குள்ளே தவறு என்பதை புரியக்கூடிய சக்தி இருந்தது. அந்த தவறிலிருந்து வெளியே வர சக்தி இல்லை. He knew that he was about certain wrongdoings, but he was not able to deliver himself from the influence of that. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 7ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறாரே, நன்மை செய்ய விருப்பம் உண்டு, ஆனால் நன்மை செய்யக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லை என்று வெளியரங்கமாக அறிக்கையிடுகிறார். And Saint Paul manifestly confesses in Romans chapter 7, in me is the desire to do good, but that good work is not what I find in me. அதுபோலதான் நீதிமானாகிய லோத்து தவறுகளை கண்டான், கேட்டான், இருதயத்திலே துக்கப்பட்டான், ஆனால் அவனால் வெளியே வர வாய்ப்பு இல்லை. Therefore Lot, being a just man, heard and saw the unlawful and the unrighteous deeds of the people and was vexed in his heart. Nonetheless, he could not deliver his own self. அந்த பழைய தொடர்பை உதறிவிட முடியவில்லை. He was not able to shrug off the old ties. அந்த பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட முடியவில்லை. He was not able to quit his old habits. அந்த சோதோமை விட்டு வெளியே வர அவனுக்கு சிந்தை இல்லை. He was not minded to walk out of Sodom. தேவன் ஒரு விசை வாய்ப்பு கொடுத்தார். And the Lord extended one chance. மறுபடியும் அதிலேயே போய் சிக்கினான். But he re-entangled himself in the same. இப்பொழுது நியாய தீர்ப்பை நெருங்கினான். Now he was nigh unto judgment. மறுபடி ஒரு வாய்ப்பு அவனுக்கு அருளப்பட்டது. And there was another opportunity extended to him. ஆனால் அந்த வாய்ப்பையும் அவனால் பயன்படுத்த முடியாமல் தடுமாறினான். But he abused that opportunity once again and he staggered. அருமையான நண்பனே, அருமையான நண்பர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படி பாவத்தை அறிகிறீர்கள், தவறு என்பதை புரிகிறீர்கள், ஆனால் வெளியே வர முடியாமல் அந்த சக்தி இல்லாமல் எத்தனை பேர் தடுமாறுகிறீர்கள்? Beloved, how many of you
know about sin, realize that it is wrong, but you're not able to extricate and deliver yourselves from the influence and the clutches of sin. பிரியமானவர்களே, உங்களுடைய உண்மையான தன்மை அவருக்கு தெரியும். Beloved, the Lord knows about your true condition. ஆனபடியால் அவர் என்ன செய்கிறார்? Therefore, what does he do? வெளியே வா வா என்று சொல்லிக்கொண்டே இருக்காமல் உன்னை அவரே வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். He does not keep crying to you all over again, come out, but he by himself descends to bring you out. அவனுக்கு வர முடியவில்லை என்பதை புரிந்தவுடனே தெய்வம் இறங்கி வந்து அவனை வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். When the Lord knew that he cannot make it out on his own, the good Lord descends to deliver him. அடுத்ததாக ஆபிரகாமை அவன் கூடாரத்திலிருந்து தெய்வம் வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், அதனுடைய நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா? அப்படி எண்ண கூடுமானால் அதைவிட மேலாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று அவர் சொன்னார். Next the Lord said to Abraham, come out of thy country and from thy kindred, look up to the firmament, see whether you can number the stars of the firmament. If you can, your seed will far outnumber the stars which you see on the firmament. And thus was what God spoke to Abraham. அவன் தேவனுடைய சிநேகிதன் தான். He was a friend of God indeed. அவனும் தேவனை அதிகமாய் நேசித்தான். He was also a man who loved God much. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். A man who was obedient to the words of God. வாக்குத்தத்தங்களை நிறைவாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். A man who had the fullness of the promises of God. கால தாமதம் அவனை தடுமாற வைத்தது. Delay in things made him stagger. பிரியமானவர்களே, உங்களுடைய தரிசனம் ஒரு காலம் நிறைவேறாமல் போகாது. Beloved, your vision will not come to a place where it will never be fulfilled. அது குறித்த காலத்தில் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says at an appointed time and season it will be brought to pass. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். தேவன் பொய் சொல்ல மாட்டார். Though it will be delayed, it will somehow come to pass, for the Lord will never lie. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. He will never leave you nor forsake you until he will perform that which he has spoken to thee of. இந்த உலகமே தலைகீழாக புரண்டாலும் உனக்கு சொன்னதை செய்யாமல் அவர் விடவே மாட்டார். Though this world will be turned upside down, he will not let go of you without performing what he said to you. உள்ளவர்கள் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. உனக்கு சொன்னதை அவர் நிச்சயம் செய்வார். He will perform what he spoke to you. என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். He is able, powerful to perform what he spoke to you. இப்படிப்பட்ட ஆபிரகாம் தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது, when this Abraham was so confounded, கர்த்தர் அவனோடு இடைபட ஆரம்பித்தார். the Lord began to deal with him. அவன் சொன்னான், இஸ்மவேல் பிழைக்கட்டும் ஆண்டவரே. And he said, let Ishmael live. இந்த எலியாசர் பிழைக்கட்டும் ஆண்டவரே. Let Eliezer live. எனக்கு குழந்தை கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை, எனக்கு இந்த சம்பவங்கள் நடந்தால் இதுவே எனக்கு போதும் என்று சொன்னார். He said, it doesn't matter even if you don't bless me with a child, it would suffice me if these things happen in my life. இப்படி அவிசுவாச அறிக்கையோடு கூடாரத்திலே காணப்பட்ட அந்த மனிதனை கூடாரத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை பார்க்க சொல்லி தன்னுடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்தின தேவன். This man who confessed words of unbelief was called out by God, asked to look up into the firmament, and the promises of God were assured and made certain in his life. அவன் வெளியே வந்து அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தான். He came up and gazed into the firmament. அப்பொழுது அவனுடைய விசுவாசம் உறுதிப்பட்டது. At that time was his faith made firm. பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் வர முடியாத பட்சத்திலே உங்களை அவரே வெளியே அழைத்து கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். Beloved, at a time you cannot make it on your own, the Lord is able, powerful to lead you out of where you are. அவர் வெளியே அழைத்து கொண்டு வந்த மூன்றாவது நபரை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். We are going to consider the third man whom the Lord led out. அதற்கு பின்பு After which, அடுத்து ஒரு மூன்று பேர் எப்படிப்பட்டவர்கள்? the next three people, what manner of people are they? அவர்கள் தாங்களே உணர்வடைந்து சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவனுக்காக வெளியே வந்தவர்கள். They were a people who received understanding by their own selves and walked out after the call of God was given them. நான் அதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I wish to share these things with you at a later time. இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வரலாம். Now let's turn our attention to Mark's Gospel chapter 8 and verse 23. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். And he took the blind man by the hand and led him out of the town. And when he had spit on his eyes and put his hands upon him, he asked him if he would saw aught. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது பல குருடர்களை அவர் குணமாக்கி இருக்கிறார். When the Lord Jesus Christ in this world, he had given sight to many blind. எந்த சூழ்நிலையிலே அகப்பட்ட மனிதனையும் அவருக்கு விடுவிக்க சக்தி உண்டு. He has the potential to deliver any man regardless of what state he is in. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்திலே ஆண்டவரால் சுகமாக்கப்பட்டான். Every man received a healing from God in a different way. அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள்,
அவர் யாரை தொட்டாரோ அவர்கள் சுகமானார்கள். Those who touched the Lord received healing, and reciprocally whom God touched received healing also. ஆனபடினாலே அநேகர் அவரை தொடும்படியாக ஆசைப்பட்டார்கள். Therefore many desired to touch him. அவர்களுடைய விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்ற வண்ணமாக அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டே வந்தார்கள். And people continue to receive deliverance and healing according to the measure of their faith in ஒரு them. குருடன் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டான். There was a man, a blind man, who cried to the Lord. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்தினான். And he cried out saying, "Oh son of David, have mercy upon me." அநேகர் சொன்னார்கள் சத்தம் போடாதே என்று சொன்னார்கள். Many people said, "Hush up, do not cry." அவன் மறுபடியும் பின்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அபயமிட்டான். But he raised his voice all the more and said, "Oh son of David, have mercy upon me." அந்த சத்தம் இயேசுவை அங்கேயே நிறுத்தினது, அவனை அழைத்தது. That cry of that man halted Jesus right on the spot and turned his attention towards அந்த him. மனிதனை பார்த்து இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? And to that man Jesus said, "What wish you that I should do unto you?" அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். Instantly that man's answer to Jesus was, "Lord, I should receive my sight." இயேசு உடனே பார்வை அடைவாயாக என்று சொன்னார், அவன் பார்வை அடைந்தான். And Jesus said, "Receive thou thy sight," and instantly that man received his sight. அந்த வல்லமையுள்ள வார்த்தை அவனுக்கு அப்படியே இரண்டு கண்களை உருவாக்கி கொடுத்தது. Those powerful words were able to remold, reshape his eyes. இன்னொரு மனிதன் இயேசுவினிடத்திலே குருடனாய் வந்து கொண்டு வரப்பட்டான். There was another blind man who was brought to the presence of Jesus. அவர் தரையிலே உமிழ்ந்து அவன் கண்களில் சேற்றை பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு, அப்பொழுது நீ பார்வை அடைவாய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். And the Lord said to that man, after spitting on the ground, making clay with a spittle and anointing his eyes with the clay, saying, "Wash your eyes now in the pool of Siloam." அவன் போன பொழுது அவனுக்கு விடுதலை கிடைத்தது. When he went there, he received deliverance. ஆனால் இங்கே ஒரு மனிதன், ஒரு கண் தெரியாதவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். But here a blind man is presented before the Lord. இவனை இயேசு வித்தியாசமான விதத்திலே குணமாக்கினார். Now Jesus healed this man in a totally different way. அவனை கொண்டு வந்து விட்ட உடனே No sooner that man was brought there, இயேசு அவனுடைய கையை பிடித்து அந்த கிராமத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு போனார். Jesus took that man by his hand and took him out of the portals of the city. பிரியமானவர்களே, நீங்கள் சுகமாவது முக்கியம் அல்ல. Beloved, your healing is not very important. விடுதலை முக்கியம் அல்ல. Neither is deliverance important. அதற்கு பின்பு உள்ள வாழ்க்கை அதைவிட முக்கியமானது. But your consequent life, your future life is all the more important. நீ ஒரு பாவியாக இருக்கிறாய். You are a sinner. கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். And the Lord heals you. அதற்கு பின்பு நீ பாவியாக வாழ்ந்தால் இந்த குணமாக்குதல்ல அர்த்தமில்லாமல் போய் But if விடுகிறது. you relive as a sinner again, this healing does not profit you in any way. ஆனபடியால் தெய்வம் என்ன செய்தார்? Therefore what did the Lord do? முதலாவது அவனை குணமாக்குவதற்கு முன்பாகவே அவனை அந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். Therefore before healing him, he brought him out of the confines of the city. அந்த இடத்தை விட்டு அவனை அருமையாக வெளியே தூக்கி கொண்டு வருகிறார். Very sweetly, softly he brings him out of the city. அவன் குருடன். He is a blind man. அவனுடைய நிலவரம் அவருக்கு தெரியும். And God knows what his state is. நீ கிராமத்துக்கு வெளியே போ என்று சொன்னால் அவன் எங்கே போவான்? If he is asked to go out of the village, the town, where will he go? அவன் எங்கே போய் மோதுவான்? Where will he go and knock himself down? எந்த பள்ளத்திலேயாவது போய் விழுந்து விடுவான். He will land in some ditch, isn't it? அதனால் தெய்வம் என்ன But செய்தார்? therefore what did the Lord do? அவரே அவனுடைய கையை பிடித்து அந்த கிராமத்துக்கு வெளியே கொண்டு வந்தார். The Lord took him by his hand and brought him out of the city. பிரியமானவர்களே, முதலாவது நாம் எந்த தன்மையிலே இருக்கிறோம் என்பதை மாலை வேளையிலே சிந்திக்க வேண்டும். Beloved, this evening we need to consider to what state we are in first of all. ஒருவேளை நமக்கு பார்வை தெளிவாக இருக்கலாம். Perhaps we might have our eyesight intact. ஆனால் ஆன்மீகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? But how are we spiritually, so to speak? உங்களில் எத்தனை பேருக்கு மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்கிறது? How many you have your inner eyes illuminated? சர்ப்பமானது உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் சபையை பற்றி பேசுகிறார். And Paul speaks about the church. I fear that the serpent, the devil, will beguile you and blind your eyes. தெய்வீக தரிசனம் இல்லாதவன் ஒரு குருடனே. A man who has no spiritual vision is as good as blind. ஆவிக்குரிய தரிசனமற்றவன் ஒரு குருடன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says a man without a spiritual vision is a blind man. உலகத்தில் நீ மணிக்கணக்காக கம்ப்யூட்டரை பார்க்கலாம், டிவியை பார்க்கலாம், மாமிசங்களை காணலாம், ஆனால் தேவனை பார்க்கக்கூடிய கண்கள் இல்லாவிட்டால் நீ ஒரு குருடன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். If you have sound eyes to look at a computer, a television set, or other things which are carnal in nature, that might on one side be fine. But if you do not have eyes to see spiritual visions, you are a blind man. வேத வசனத்தின்படி ஒரு மனிதன் கம்யூனியன் எடுக்க ராபோஜனத்திலே பங்கெடுக்காவிட்டால்
அவன் ஒரு குருடன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, according to the word, if a man does not take part in the Lord's supper, he is as good as a blind man. லேவியராகமம் 21:18 பார்க்கும் பொழுது குருடன் அப்பத்தை செலுத்த தேவ சந்நிதியிலே சேரல் ஆகாது என்று சொல்லி இருக்கிறார். It is said in Leviticus chapter 21 and verse 18 that a blind man cannot draw nigh unto the presence of God to offer bread and meat to God. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்காத பட்சத்திலே அந்த மேன்மையான அந்த பந்தியின் தரிசனத்தை நீ இழந்து விட்டாய். நீ ஒரு குருடன். Till a time you take part in the Lord's supper, you would still be blind. You will not be able to see that excellent vision. You are a blind man. செப்பனியா 1:17 அவர்கள் பாவம் செய்து குருடரை போல மாறிவிட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. பாவம் உன்னை ஒரு குருடனாய் மாற்றி விட்டது. In Zephaniah chapter 1 and verse 17, they committed sin, and as a consequence they became blind, because sin renders you blind. இரண்டாம் பேதுரு 1:9 பார்க்கும் பொழுது எந்த மனிதன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தானோ அவன் கண் சொருகி போன ஒரு குருடன் என்று பேதுரு பேசுகிறார். Saint Peter says in 2 Peter chapter 1 and verse 9, any man who has not his sins forgiven him is a blind man who cannot see afar off. நீ இருக்கிற ஒரு சபை அது லவோதிக்கேய சபையாக இருந்தால் அந்த சபையே ஒரு குருடான சபை என்பதை வெளிப்படுத்தல் 3:17 புரிந்து கொள்ளலாம். You can understand from Revelation chapter 3 and verse 17 that if you are congregating in the Laodicean church, the entire church is as good as blind. இந்த குருடனான மனிதனை அதே இடத்திலே சுகமாக்கினால் மறுபடியும் அதே சபையிலே குருடனாகவே இருப்பான். If this man is instantaneously provided eyesight in that same spot, he will relive, continue to be in that same place as a blind man. இந்த மனிதனை மாற்றும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு வந்தார். It is in order to change the life of that man that the Lord Jesus Christ brought that man out of his village. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான நண்பனே, beloved brother who is a friend who is listening to my voice, உன்னுடைய நிலவரத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். you have to examine your state. யாரோ ஒரு ஆள் வந்து உன்னை குற்றவாளியாக தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for another person to come and condemn you and accuse you. நீ மனிதன் தானே. Aren't you a man? ஒரு உணர்வுள்ள ஆவி உனக்குள் இருக்கிறது தானே. Is it not that you have a sensitive spirit within you? உனக்கு ஆன்மீக பார்வை இருக்கிறதா இல்லையா என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீ நோக்கி பார். Try to understand from the basis of these verses that we read whether you have your spiritual vision intact or not. ஏன் வார்த்தையிலே அவனை சுகமாக்க முடியாதா? Well, can God not heal that man through his words? தன்னுடைய வல்லமையினால் சுகமாக்க முடியாதா? Can he send not his power and heal him? ஏன் அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்? Why did he bring him out of his village? அந்த கிராமம் ஒரு நிர்பந்தமான நிலவரத்தை வேதத்தின் அடிப்படையிலே காண்பிக்கிறது. From the basis of the word of God, it is seen that that village was in a miserable condition. அந்த நிலவரத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவர் சுகமாக்க விரும்பினார். The Lord desired to bring that man out of that condition and then provide him healing. நியாயாதிபதிகள் 5:7 நாம் பார்க்கும் பொழுது, when we read in Judges chapter 5 and verse 7, கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி இருக்கிறது. it is said that villages lay in ruins. கிராமம் பாழாய் போன ஒரு வாழ்வை காண்பிக்கிறது. And village speaks of a life of desolation. இந்தியா ஒளிர்கிறது என்று சொல்லுகிறார்கள். எங்கே இந்தியா ஒளிர்கிறது? Today they say India shining, but where is India shining? இன்றைக்கும் கிராமங்கள்ல ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. Even today in the rural areas there are many illiterate people. பிரியமானவர்களே, கிராமங்கள் பாழாய் போய் கிடக்கிறது. Beloved, rural areas, villages are in desolation. இந்த ஒரு மனிதனுடைய ஜீவியம் பாழாய் போய் இருந்தால் அவன் கிராமத்திலே இருக்கிறான் என்று அர்த்தம். Beloved, if this man's village is in desolation, it means that man is in sin in his life. இன்றைக்கும் சிட்டில ஒருத்தன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்தான்னா அவனை வித்தியாசமா பாப்பாங்க, எந்த கிராமத்துல இருந்து வந்தான்னு சொல்லி. Today if a man has a different walk as he walks in the streets of the city, people will think as to which place this man has come from. இயேசு இந்த பாழாய் போன ஜீவியத்திலிருந்து உன்னை வெளியே அழைத்து கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார். The Lord Jesus desires to bring you out of that life of desolation. பாழாய் போன நிலவரத்திலேயே உன்னை பார்வையடைய செய்தால் நீ மறுபடியும் அதே பாழாய் போன வாழ்விலேயே நீ ஊறி போய் விடுவாய். If God gives you healing while you are yet in your desolate life, you will once again marinate yourself and engage yourself all over again in that desolation. அப்படினால் தான் தேவன் ஆண்டவராகிய இயேசு அவனை முதலாவது அவன் கையை பிடித்து அந்த பாழாய் போன வாழ்விலிருந்து வெளியே கொண்டு வந்தார். That is why Jesus took that man by hand and brought him out of that life of desolation from his village. உன்னுடைய வாழ்வு எவ்வளவு பாழாய் போய் இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வெளியே இன்றைக்கு கொண்டு வருவார். Regardless of how desolate your life might be, my Lord Jesus Christ will deliver you regardless. 10 சங்கீதம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, as read in Psalm 10 and verse 8, கிராமங்களின் ஒளிப்பிடங்கள் என்று சொல்லி இருக்கிறது. it is called the hiding places of the villages. ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை. That is a hidden life. உன் புருஷனுக்கு தெரியாத ஒரு மறைவான வாழ்க்கை. A mysterious life not known to your husband. உன் மனைவிக்கு தெரியாத ஒரு மறைவான வாழ்க்கை. A secretive life not known to your wife. பெற்றோர்களுக்கு தெரியாத ஒரு மறைவான
வாழ்க்கை. Why? It may be even a life that's not known to your parents. தன் பிள்ளைகளுக்கு தெரியாத ஒரு அந்தரங்க வாழ்க்கை. A secret, a private life not known to your children too. சபை போதகனுக்கு தெரியாத ஒரு மறைவான வாழ்க்கை. A hidden, mysterious life that is not known even to the teacher in the church. இந்த மறைவான குற்றங்கள் உன்னை கிராம வாழ்க்கையின் பிடியிலே வைத்திருக்கிறது என்பதை தெய்வம் அறிவார். The word of the Lord knows that these secret faults have kept you bound in that village. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் விவாகமாகி விட்டது, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது. There are many children today who have already been married, but their parents do not know about it. அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் மறைவாக தங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். They are continuing to lead their married life in private without anyone's knowledge. அருமையான நண்பனே, உன்னுடைய மறைவான குற்றத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன் பார்வையை தெளிவாக்க தெய்வம் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Beloved, the Lord is willing in order to grant you your eyesight by bringing you out of your desolate life. லேவிய ராகமம் 25:31 பார்க்கும் பொழுது, As read in Leviticus chapter 25 and verse 31, கிராமங்கள் மதிலில்லா ஒரு பட்டணங்கள் மதிலில்லா கிராமங்கள் என்று சொல்லி இருக்கிறார். we talk about the cities without walls. அதற்கு பாதுகாப்பே இல்லை. It is unprotected. அந்த மதிலில்லாத ஒரு ரட்சிப்பில்லாத ஒரு அனுபவம். It is an unwalled, an experience without salvation. ரட்சிப்பு தான் அதற்கு மதில் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God said salvation is appointed for walls. இந்த மதிலில்லாத அனுபவத்திலே அவன் ஒரு குருடனாய் உள்ளே காணப்படுகிறான். In this unwalled experience, this man is blind, sitting inside his village. ஆண்டவரை காணக்கூடிய கண்கள் இல்லை. No eyes to behold his God. பரிசுத்தத்தை காணக்கூடிய கண்கள் இல்லை. Has no eyes to behold holiness. அந்த பரலோக தரிசனம் இல்லை. No heavenly vision with him. இப்படி தெய்வீக பார்வையற்றவனாக மாம்சீகத்திலே நீ பார்வையுள்ளவனாக வாழ்ந்ததினால் என்ன பயன் என்பதை நீ புரிந்துகொள். You have to understand as to what profits you when you live in your fleshly life with your spiritual eyes blinded. ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையிலே மனித சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. Society is moving towards an unprotected space. என்ன வாழ்க்கையில் சம்பவிக்கும் என்று நமக்கே தெரியாது. We do not know what will befall us. இப்படிப்பட்ட நிலவரத்திலே சிக்கி இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே வெளியே கொண்டு வர வாஞ்சிக்கிறார். Beloved, the Lord desires to bring out every individual, every brother and sister who is entangled in this desolate life. அருமையான நண்பனே, உன் ஆன்மீக பார்வை எப்படி இருக்கிறது? Beloved friend, how is your spiritual vision? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்னும் கிராமத்திலேயே இருக்கிறதா? Is your private life, your personal life still in a village? இயேசு அவனை நேசித்து அந்த கிராமத்துக்கு வெளியே அவனை அழைத்து கொண்டு வந்தார். Jesus, loving him, brought him out of that village. அவனுடைய நிலவரத்தை அவர் மாற்ற சித்தம் கொண்டார். And the Lord was purposed to transform his life. எல்லாருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. It was amazing to all. ஏன் இவனை வெளியே அழைத்து கொண்டு போகிறார்? Why was this man taken out by the Lord? அப்பொழுது அவர் கேட்டார், நீ இப்பொழுது என்னத்தை காண்கிறாய்? And now the Lord asked, what do you see now? அந்த கிராமத்திலிருந்து ஓரளவு வெளியே வந்த உடனே அவனை பார்த்து கேட்டார், இப்பொழுது என்னத்தை நீ காண்கிறாய்? After he had walked a particular distance out of the village, out to the border, the Lord asked, now what do you see with your eyes? அவன் சொன்னான், மனுஷனை எல்லாம் நடக்கிற மரங்கள் போல பார்க்கிறேன் என்று சொன்னான். And he said, I see men as if they were walking trees. பிரியமானவர்களே, ஓரளவு சுகம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய கான்செப்ட் கிடையாது. Beloved, a half measure of healing, partial healing is not the essence of Christian living. எனக்கு இங்க இன்னைக்கு போனேன், ஓரளவு ரிலீஃபா இருக்கு, பரவாயில்லை அப்படினு சொல்றது ஆண்டவருடைய சுகம் அல்ல. Beloved, healing from the Lord is not about you confessing that, well, I feel partially all right. ஆண்டவர் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பெயின் கில்லர் மாதிரி உனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹீலிங் கொடுத்து அனுப்புகிறவர் அல்ல. The Lord is not one who will administer pain relief for treatment to you and give you partial relief from your pain. நல்ல வேளை அவன்ට ஆண்டவர் கேட்டார், நீ என்னத்தை காண்கிறாய்? But the Lord very wonderfully asked him, what do you see now with your eyes? அவனை அப்படியே அனுப்பி இருந்தா மனுஷன் எல்லாம் மரமா தான் பார்த்துட்டு சுத்திட்டு இருப்பான். But if God had sent him like that away, he might have spent the rest of his life seeing men as giant walking trees. அவனை ஏறிட்டு பார் என்று இயேசு சொன்னார். And the Lord said, look up, look straight. அவன் ஏறிட்டு பார்த்த பொழுது மனிதனை மனிதனாய் கண்டான். But when he looked straight on, he saw men as men. உன்னுடைய மனைவியாய் பார்க்க முடிகிறதா? Are you able to see your wife as a wife? உன்னுடைய புருஷனை புருஷனாய் பார்க்க முடிகிறதா? Are you able to consider your husband to be your husband? உன்னுடைய ஊழியக்காரனாய் உன்னால் பார்க்க முடிகிறதா? Are you able to see the servant of God as a servant of God? உன் பார்வையில் உள்ள கோளாறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand this is an aberration in your vision. ஆண்டவருடைய சுகம் என்பது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே சர்வாங்க சுகம் என்று சொல்லி இருக்கிறார். The healing from the Lord in Acts chapter 3 is called sound healing. ஒரு மனிதனுடைய சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை சர்வ அங்கத்திலும் சுகம் கிடைக்கும். When the Lord will deliver a person, when the Son of God shall heal a person and grant him deliverance, that man will receive
all round healing, sound healing. அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். And the Lord led him out of the village. தரிசனமற்றவர்கள், Men without vision, ஆன்மீக பார்வை அற்றவர்கள், people who have no spiritual vision, இதுவரை கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்காதவர்கள், those who haven't taken part in the Lord's supper till now, சுத்திகரிப்பை மறந்து போனவர்கள், those who have forsaken sanctification, குருடான வழிகாட்டிகளிலே சிக்கி தவிக்கிறவர்கள், those who are languishing behind blind leaders, பாழாய் போன ஜீவியத்திலே மாட்டிக்கொண்டவர்கள், those who have been entangled in desolation, மறைவான குற்றங்களிலே சிக்கி தவிக்கிறவர்கள், those who languish being entangled in secret faults, பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள், those who live an unprotected life. பிரியமானவர்களே, உங்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறது, அவர் உங்களை வெளியே அழைத்து கொண்டு வர போகிறார். Beloved, that which God is going to perform for you tonight is that He's going to lead you என்னுடைய out. நிலவரம் கர்த்தருக்கு தெரியும், அவர் என்னை வெளியே கொண்டு வருவார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக, Nextly, கிறிஸ்தவ வாழ்வு ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்வு. a Christian life is full of understanding. எவ்வளவு பிரசங்கங்கள் கேட்கிறோம், We listen to so many sermons, எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள், how many prophecies, எவ்வளவு உங்க வீட்ல எத்தனை பைபிள் இருக்கிறது, how many Bibles you have in your homes, எவ்வளவு தரிசனங்கள், how many visions, எவ்வளவு எச்சரிப்பின் how சத்தங்கள், many words of warning, எப்படி மனசாட்சி நம்மை வாதித்து எடுக்கிறது, how our conscience it torments us, எந்தெந்த விதங்களெல்லாம் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார், how many ways the Lord deals with us. இவைகளுக்கு மத்தியிலே நாம் எத்தனை பேர் உணர்வற்றவர்களாய் போய் கொண்டிருக்கிறோம். In the midst of all this, how many of us are still void of understanding? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மரத்து போன வாழ்க்கை அல்ல. Beloved, a Christian life is not a numb life. அது ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை. It is a life full of sensitivity and understanding. ஒரு தவறு செய்த உடனே உன்னுடைய மனதை அடிக்க வேண்டும். அது அடிக்கவில்லைனா நீ செத்து போய் விட்டாய் என்று அர்த்தம். As soon as you commit a fault, your mind, your heart should keep pounding within you. If it doesn't, your conscience is as good as dead. தாவீதினுடைய அந்த சால்வையின் தொங்கலை அந்த தாவீது சவுலுடைய சால்வையின் தொங்கலை தாவீது அறுத்து கொண்டான். அவனுடைய மனது அடித்துக்கொண்டே இருந்தது. David, he cut off a piece from the hem of Saul's garment, after which his conscience, his mind kept pounding and pulsating within him. அருமையான நண்பனே, நீ தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போய் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மனது ஒரு துக்கப்படவில்லையா? Beloved, how far have you estranged yourself from God? Has not your mind ever been in grief because of it? தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு செயல்படுகிறோமே, உன்னுடைய மனசாட்சி குற்றம் என்று உனக்கு சொல்லவில்லையா? You work contrary to God in so many ways. Does not your conscience convict you of your doings that it is wrong? ஆனபடியால்தான் ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் என்று கேட்கிறான். That is why a man asks, Lord, grant me understanding. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his errors? பிரியமானவர்களே, எல்லா நேரத்திலும் யாராவது வந்து உனக்கு புத்தி சொல்லணும் அப்படினு எடுத்துக்கொள்ள கூடாது. Beloved, do not think that there should be a man to always convict you of what you do all the time. காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாரும் போதகர்கள். Beloved, you consider the seasons, you are all teachers in one way. ஆனால் நம்முடைய நிலவரம் எவ்வளவு தாழ்ந்து போய் இருக்கிறது. But how base has our state become? இன்றைக்கும் கூட தவறுகளை அவர்கள் துணிந்து செய்கிறார்கள். But today people presumptuously commit faults. அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி அவர்களை உணர்த்துகிறதே இல்லை. Their spirit never convicts them of what they do. அவர்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள். They are people who have their conscience seared with hot iron. அவர்களுக்கு மற்றவருடைய வேதனை புரியாது. They cannot understand others' agony. ஆத்மாவின் வேதனை புரியாது. They will not understand the soul's pain. ஆனால் பேதுருவை நாம் பார்க்கும் பொழுது, When we consider Peter, நான் அடுத்த 3 பேரை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I wish to present before you the next 3 people. தாங்களே உணர்ந்து வெளியே வந்தவர்கள். People who possess self-understanding and walked out. அவங்களுக்கு யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டாம். No need for others to to provide a sermon to them. சூழ்நிலைகள் மாற மாற உணர்வடைந்து துக்கப்பட்டு சஞ்சலப்பட்டு தவித்து வெளியே ஓடி வருவார்கள். People, when situations change, will be moved by their conscience. They will languish. They will be convicted in them, and they will walk out by themselves. அவர்கள் அறிந்த சத்தியம் அவர்களை சூழ்நிலையிலே போதித்து வெளியே கொண்டு வருகிறது. The truth that they have learnt will teach them in the right situation and will lead them out of where they are. அவர்கள் பெற்ற ஆவி அவர்களை போதித்து வெளியே கொண்டு The வருகிறது. spirit that they have received will provide them instruction and lead them out. ஒருவேளை சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கலாம். Perhaps you might be languishing in certain situations. ஆனால் அவர்கள் எப்படியாயினும் தேவனால் உணர்த்தப்பட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். Nonetheless, they will somehow be convicted of God and they will be brought out. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். Let us read Luke's Gospel chapters 22 and verse 62. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். And Peter went out and wept bitterly. பேதுரு அரண்மனையை விட்டு வெளியே வந்து மனங்கசந்து அழுதான். Peter walked out of the palace and wept bitterly. அவன் அந்த அரண்மனையிலே
ஆண்டவரையே தெரியாது என்று சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். He was a man who denied, saying that he never knew the Lord as he was in the palace. அவன் யார்? Who is he? பிரியமானவர்களே, நீங்கள் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். Beloved, you need to understand as to who you are in the first place. நீங்கள் தற்செயலாக இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தவர்கள் அல்ல. You have not walked into this fellowship by chance. எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அவர் முன் குறித்திருக்கிறார். For whom he did foreordain did he also call. எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார். Whom he did predestinate he also did call. எவர்களை அவர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். Whom he had also called has he thereafter justified. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Whom he has justified has he also glorified. நீ தேவனாலே முன்குறிக்கப்பட்டவன். You are a man who has been foreordained by God. ஆனபடியால் உனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் அவசியமாய் இருக்கிறது. Therefore it's essential that you have a heart of understanding. அவன் முதலாவது அவன் சீமோன் என்று அழைக்கப்பட்டான். First he was called Simon. சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று அர்த்தம். When we talk about Simon, it talks about bulrushes. அது காற்றுக்கு ஏற்றவண்ணமாய் அசைந்து கொண்டே இருக்கும். It is that which will be swayed by the breeze, by the wind. தண்ணீருக்கு ஏற்றவண்ணமாக அசைந்து கொண்டே இருக்கும். It will keep swaying according to the flow of the current of water. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவண்ணமாய் மாறிக்கொண்டே இருந்தால் நீ மனிதனே அல்ல. If you are a man who changes according to situations, you cannot call yourself a man. நீ ஒரு தேவனுடைய மனிதன். You are a man of God rather. உனக்கு ஒரு வழி இருக்கிறது. There is a way appointed for you. உனக்கு ஒரு பாதை இருக்கிறது. You have a path appointed. இப்படி தான் வாழ வேண்டும் என்று தெய்வம் சொல்லி இருக்கிறார். This is how you have to live, is what God has said to you. ஆனால் இந்த மனிதனை ஆண்டவர் அழைத்து பாறையாக மாற்றினார். But this man was called by God and was changed into a flint, into a rock. நாட்கள் போன பொழுது பிதாவின் வெளிப்படுத்தல் அவனுக்கு கிடைத்தது. As days went by, he received revelation from the Father. ஆண்டவரே இயேசுவே சொன்னார், இது மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். That's why Jesus said, flesh and blood has not revealed it to you, O Peter, but my Father which is in heaven. நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதானால் போய்விடுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம் என்று சொன்னார். And Jesus asked, are you minded to leave me? If so, leave me. And Peter replied, Lord, where can we go beside leaving thee behind? For with thee are the words of eternal life. சூழ்நிலை மாறும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய் விடுவீர்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, at the opportune time, the right time, you will all leave me and flee from me. அவன் சொன்னான், எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் இடர் அடைய மாட்டேன். And he said, though everyone forsake you, yet will I not forsake you. காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். In imprisonments and in death will I follow you, he எந்த said. சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன். Regardless of that situation, I will never deny you, O Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனிடத்திலே பண்ணின வார்த்தைகளை சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பார். Beloved child of God, remember the vows that you made before the Lord. தேவனோடு நீ பண்ணின பொருத்தனைகளை சிந்தித்து பார். Realize that resolution that you took before the Lord. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீ எடுத்த தீர்மானத்தை நோக்கி பார். Just remember that determination, that decision that you took in God's presence. சூழ்நிலைகள் உனக்கு அனுகூலமாய் இருந்த பொழுது நீ சொன்னதான விசுவாச அறிக்கைகளை சிந்தித்து பார். Just remember the confession of faith which you made to the Lord, and when circumstances were to your favor. ஆண்டவருடைய சந்நிதியிலே நீ பண்ணின உடன்படிக்கை தேவன் மறந்து போகவே இல்லை. The Lord has not forgotten the covenant that you made with him in his presence. அது எழுப்புதலில் சொன்னது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். You might say that it was at a time of revival in your life. அப்படி அல்ல. Not so. உன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் புறப்படும் பொழுது தேவன் அதை கவனமாய் கேட்டார். When every word proceeded out of your mouth, the Lord paid keen attention to them. என்ன நடந்தது? Therefore what happened? சூழ்நிலை அப்படியே மாறி போனது. The situation took a reverse turn. பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறும். Beloved, situations will change. நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணினால், when you make an oath, ஒரு தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தால், when you take a resolution in the presence of God, அன்றைக்கே அதுக்கு ஒரு பரீட்சை உண்டாகும். right on that day will there be a trial to beset it? அந்த பரீட்சையில் இருந்து உன்னை அந்த தீர்மானத்திலிருந்து விலவைக்க முடியாக சத்துரு போராடுவான். And the devil will be struggling against you to cast you down from that resolution. உன் மனதில் அந்த தீர்மானம் இருக்க வேண்டும். That resolution should be embedded in your mind. உன்னுடைய இருதயத்தில் அந்த தீர்மானம் இருக்க வேண்டும். It should also be in your heart. அது உன்னுடைய வாயில மாத்திரம் இருந்தால் உன்னால் நிற்க முடியாது. If it is just a confession in your mouth, you cannot continue to stand. என்ன நடந்தது? What happened? சூழ்நிலை மாறின உடனே அவன் சபித்தான். When the situation changed, he pronounced a curse. தன்னை தெரிந்து கொண்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை அவன் சபித்தான். He cursed that rock which chose him. மறுதலித்தான். He denied it. எனக்கு இவரை தெரியவே தெரியாது என்று சத்தியம் பண்ணினான். He promised, saying, I know not this person at all. நாம் பேதுருவை குற்றம் சாட்ட போகிறதில்லை. We are not going to accuse Peter, beloved. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். Nonetheless, the Lord brought a transformation in his life. பிரியமானவர்களே, அவன் சபித்தான், சத்தியம் பண்ணினான், மறுதலித்தான்.
நேரம் போக போக அவனுக்குள்ளே ஒரு நினைவு கூறுதல் வந்தது. Beloved, he cursed, he swore, and he also denied. But as time went by, he was able to remember certain things from his mind. லூக்கா 22:61-62ல பார்க்கும் பொழுது அந்த மூன்றாம் விசை அந்த சேவல் கூவின பொழுது ஐயோ இப்படி சம்பவித்து விட்டதே, எனக்கு ஏன் இப்படி ஒரு பாதை என்று சொல்லி அவன் இயேசுவை பார்த்தான். In Luke 22 verses 61 and 62 we read, when the cock crew thrice, he said, why did such a thing ever occur to me? Why did such a thing happen to me in my life? And then did he turn his eyes, his mind towards God. அவன் திரும்பி பார்த்த பொழுது when he turned towards God, பைபிள் இருந்தா படிச்சு பாருங்க, அவர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். and at that time Jesus was gazing at him. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ என்ன செய்கிறாய் என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Beloved brother and sister, the Lord is keenly gazing at what you are up to. உன்னுடைய நிலவரத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். He is looking at your state. அவன் அவரை பார்த்தான், அவரோ அதற்கு முன்பாகவே அவனையே பார்த்து கொண்டிருந்தார். Peter turned to look at Jesus, but Jesus before that had already fixed his gaze on him. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். At that time the Lord turned and saw Peter. அந்த பார்வை அவனை அப்படியே நொறுக்கி போட்டு அந்த அரண்மனை விட்டு வெளியே ஓடி வர செய்து அங்கே மனங்கசந்து அழுதான். That very sight of Jesus caused that man to repent, broke his heart, made him rush out of the palace and made him shed tears. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வில் உள்ள தோல்விக்காக இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்வில் இருந்து நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்து சபிக்கிற நிலவரத்தில் இருந்து நீ வெளியே வந்து இன்றைக்கு நீ மனங்கசந்து அழுவாயாக. Beloved, in your defeated life, in your miserable life, certain things could have happened, but come out of where you have been and weep bitterly to turn away from it. இந்த கூட்டம் முடியும் பொழுது உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்திருக்க வேண்டும். When this meeting comes to a close, tears should have certainly be shed from your eyes. ஐயோ, நான் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி விட்டேனே. Well, I betrayed the covenant. நான் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை உடைத்து போட்டு விட்டேனே. I did break the covenant that I made with the Lord. என்னை அழைத்த தேவனுக்கு விரோதமாய் நான் செயல்பட்டு விட்டேனே. I did work against the Lord who did love me. ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டேனே. I have grieved the Lord. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விட்டேனே. I have grieved the Holy Spirit. நான் சத்தியம் பண்ணி விட்டேனே. I have sworn. என் தேவனை நான் மறுதலித்து விட்டேனே. I have denied my God. எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? Why did such a thing happen to me? அவன் அதற்கு பின்பு அந்த அரண்மனையிலே நிற்க முடியவில்லை. After which he could not continue inside the palace. வந்து மனங்கசந்து அழுதார். He rushed out and he wept bitterly. அருமையான நண்பனே, beloved friend, இந்த தூது உன்னை வெளியே கொண்டு வர போராடி கொண்டிருக்கிறது. This message is struggling with you to bring you out. நீ உன்னை வெளியே கொண்டு வர யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for another person to speak to you to come out. உன்னுடைய மனசாட்சி சரியாக இருந்தால், if your conscience is clear, நீ கேட்ட பிரசங்கங்கள் ஞாபகத்திலே இருந்தால், if you bear in your mind the sermons that you have listened to, நீ கேட்ட தீர்க்கதரிசனம் உன் செவியை விட்டு நீங்காமல் இருந்தால், if the prophecies that you have heard still linger in your ears, ஒவ்வொரு வேத வசனத்தையும் பயத்தோடு நீ படித்திருந்தால், if you have read every part of the scripture with fear in your heart, ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தையை நினைவு கூர்ந்து பார். remember the words that God had spoken to you. இன்றைக்கு நீ தேவனுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து நீ சபித்த அந்த மறுதலித்த நிலவரத்தில் இருந்து இந்த கூட்டம் முடிவதற்குள்ளே நீ வெளியே வர வேண்டும். Remember the words of God. You should understand the areas where you have denied him, cursed him, and before the close of this meeting you should have walked out of that situation. உன்னுடைய இருதயம் நொறுங்கட்டும். Let your heart be broken. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். The Lord will not reject a broken heart and a contrite spirit. இன்றைக்கு நீ உன்னுடைய ஜீவியத்திலே அந்த மனப்பூர்வமான பாவத்துக்குள்ளே இருந்து நீ வெளியே வர வேண்டும். You have to walk out of the sins that you commit wholeheartedly in your life today. ஆண்டவரை விட்டு விலகி போனதுக்காக நீ மனஸ்தாபப்பட வேண்டும். You have to repent for having walked away from God's presence. எத்தனை வருஷம் நீ போய் கொண்டே இருப்பாய்? How long will you keep going far away? எத்தனை வருஷம் விலகி போய் கொண்டே இருப்பாய்? How many years will you keep trudging away? எத்தனை வருஷம் இந்த மார்க்கத்தை விட்டு விலகி போய் கொண்டே How இருப்பாய்? many years will you keep estranging yourself from this fellowship? எத்தனை வருஷம் தேவனை விட்டு விலகுவாய்? How many years will you walk away from God? உனக்கு இது ஒரு நல்ல நேரம். This is an opportune time for you. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்தாயானால் நலமாயிருக்கும். It will be good for you at least now in this thy day if you shall give consideration to things that belong to thy peace. உனக்கு வேறு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for another man
man to give a sermon to you. நீ பெற்ற அபிஷேகமே உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. The anointing that you have received is at conflict with you. அதுவே உன்னை போதித்துக் கொண்டிருக்கிறது. It will give you your instruction. ஏன் விலகி போனாய்? Why did you estrange அந்த yourself? வார்த்தையை நினைவு கூர்ந்து அவன் வெளியே வந்து மனங்கசந்து அழுதான். Remembering those words, he walked out and he wept bitterly. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனோடு பண்ணின ஒவ்வொரு உடன்படிக்கைகளும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Beloved, remember now every covenant that you have entered into with God. வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுகிறார். Beloved, the Lord does remember now the covenant that you made with him. நீ எழுப்புதலில் சொன்னது என்று சொல்லுகிறாயாம்? Do you say that it was just at the time of a revival when I said it? உன்னுடைய பிரதிஷ்டையை மாற்ற போகிறாயாம்? Are you going to change your dedication, your consecration? அது தவறு. It is wrong. தேவன் அதை உன்னிடத்தில் கேட்பார். The Lord will inquire of you for it. நீ பண்ணின பொருத்தனைக்கு நீ பதில் அவருக்கு சொல்லியாக வேண்டும். You have to provide an account and an answer to what covenant you made with him. இன்றைக்கு இதுவரை தடுமாறினதுக்கு மன்னிப்பு கேட்டு மனங்கசந்து அழுது அரண்மனையை விட்டு வெளியே வந்து ஆண்டவரை நீ பின்பற்றுவாயாக. You have to ask forgiveness for you having staggered hitherto in your life. Walk out of the palace, weep bitterly and seek the Lord. அடுத்தது தானாக வெளியே வந்த இன்னொரு மனிதன். Next we read of another man who walked out by பழைய himself. ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது When we read in the Old Testament, ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 வசனத்திலே in Genesis 24:63, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். And Isaac went out to meditate in the field at the eventide, and he lifted up his eyes and saw, and behold, the camels were coming. ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே புறப்பட்டு வந்தான். Isaac went out to meditate in the eventime. இது என்ன பெரிய காரியம் என்று நீங்கள் எண்ணலாம். You might think, how could this matter be something great? அவன் ஜெபிக்க முடியாக வெளியே வந்திருக்கிறான். He has come out in order to pray. இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம் பிரியமானவர்களே. Beloved, this could be a question that could perhaps be arising within us. அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். If you try to understand the situation in context, you can understand. அவனுடைய தாய் மரித்ததான ஒரு சூழ்நிலை. The situation was at a time when his mother had passed away. அவனுடைய தாய் மரித்து போய் விட்டாள். His mother had died. அவனுக்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆறுதல், அதுவும் அவனை விட்டு போய் விட்டது. There was one source of comfort for him in this world, even that had been removed from him. எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பாக பிறந்த ஒரு மகன். A child who was born after many long years. அந்த தாய் தான் அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தாள். It was his mother who was interceding or intermediating for him. அந்த தாய் தான் அவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் பட்சமாக இருந்தாள். It was his mother who was comforting to him in all situations. ஆபிரகாமை விட அவன் சாராளிடத்திலே அதிகமாக நெருக்கமாக இருந்தான். He was a man who was very close to Sarah than he was to Abraham. அவ்வளவு நெருக்கமான இருந்ததான் அந்த உறவு திடீரென்று துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. That very close relationship that was there for a while suddenly was severed. அவனால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. He could not do anything afterward. அழுது பார்த்தான். He tried crying. எல்லாத்தையும் சொல்லி புலம்பி He பார்த்தான். tried lamenting before everyone. தகப்பனிடத்தில் போய் அழுது பார்த்தான். He tried crying before his father. ஆபிரகாமுக்கு அவனை ஆறுதல் படுத்த முடியவில்லை. Abraham could not provide consolation to him. பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனிதனை மனிதனாலே ஆறுதல் படுத்தவே முடியாது. Beloved, one thing that we need to understand is that man cannot provide comfort and solace to another. அப்படி ஆறுதல் படுத்தக்கூடிய அளவுல மனிதன் ஒரு சாதாரண ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. And man cannot receive comfort and solace in a very simple way like that. யோபு சொல்லுகிறான், என்னுடைய துக்கம் சொல்லி முடியாது, அது பேசினாலும் எனக்கு ஆறுதல் வராது. Job says, my grief is something that's unspeakable, even if I express it I cannot. ஒரு சிலர் சொல்றாங்க, யார்ட்டாவது ஷேர் பண்ணுங்க, இந்த துக்கம் போயிரும் சொல்லு. And it is said to people, try to share your grief with others, perhaps it will vanish. நீங்க எதையாவது துக்கத்துல போய் அவங்க கிட்ட உளற, அவன் அதை ஒன்று ரெண்டுமா சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவான். When you try to share something with other people in your grief, others will misinterpret it. They will try to provide consolation in a totally different direction. It will become an untoward change in the end. அதனால்தான் அநேகர் அந்த துக்கத்துல விரக்தி அடைந்து யார்ட்டையுமே பேசாம அப்படியே சமுதாயத்தை விட்டே ஒதுங்கிடுறாங்க. That is why some people are frustrated because of these problems in their life, and they become loners in society. பிரியமானவர்களே, அழுது பார்த்தான், தகப்பனிடத்திலே போய் புலம்பி பார்த்தான், ஆனால் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. அவனாக கர்த்தருடைய சமூகத்தை தேட வெளியே வந்தான். Beloved, he tried weeping, he sought solace from his father, nonetheless he could not receive it from any of these means. Finally, he resorted to the presence of God all by himself. தன்னுடைய தகப்பன் தன்னுடைய வாழ்விலே உள்ள போராட்டங்கள் மத்தியிலே தன் தேவ சமூகத்தை எப்படி நாடினான் என்பதை உணர்ந்து, தன் தாய் எப்படி நாடினாள் என்பதை புரிந்து கொண்டு அவனாக வெளியே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்தார். Examining and realizing as to how his father and his mother
sought the Lord's presence in times of their personal conflict, he walked out by himself to seek that experience. பிரியமானவர்களே, இழப்புகள் சகஜம். Beloved, losses they can happen very frequently. மரணங்கள் இன்றைக்கு சகஜமாக நடக்கிறது. Death is very frequent these days. இன்றைக்கு பாருங்க, மனுஷன் துக்கம் நிறைந்தவனாக திரிகிறான். These days we can see man loitering about filled with grief. அவனை அறியாமலே அவனுடைய முகத்தில ஒரு பெரிய சோகம் சூழ்ந்து கொள்கிறது. Subconsciously there is grief that has fallen over his face. யாரையாவது நீங்க பார்த்து ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உடனே அப்படியே அழுதுருவாங்க. If you ask someone, why is it that you are so crestfallen, instantly they will shed tears. ஏனென்றால் துக்கம் அவன் நிறைந்தவனாய் மாறி போனான். Because he has become a man who is full of grief. ஏனென்றால் அவனை கேட்டால் அவனுக்கு பின்னணியில ஒரு பெரிய சோக கதை இருக்கும். The reason is behind his life, in the background there will be a very sorrowful story. நம்ம விவரம் தெரியாம யாரையாவது போய் விசாரிக்கிறோம். Without knowing their full background, we try to make inquiries of them. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு. How are your children? அவங்க உடனே அழுதுறாங்க. They start to cry. ஏனென்றால் அந்த பிள்ளைங்க இறந்து போயிருப்பாங்க. Because the children could have died. உங்க பிரதர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா போதும், அவர் இறந்துட்டாரு. And if you ask them, how is your brother faring, they would say, no, my brother has died. இப்படி தான் மனித விசாரிப்பு தவறாக போய் சேர்ந்து விடுகிறது. This is how inquiring of from mankind takes a misdirection. இந்த துக்கமான சூழ்நிலையிலே ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே ஜெபிக்கும்படியாக வெளியே வந்தார். In this time of conflict, Isaac, he came out of his tent in the eventime to meditate. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும் பொழுதெல்லாம் நீங்கள் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வாருங்கள். Beloved, in times when your circumstances turn contrary to your favor, try to walk out of them. மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. The word of God says of Mary, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு பெண். she was a woman who chose that good part that shall not be taken away from her. இயேசு அவளை பற்றி மார்த்தாளத்திலே சொன்னார், தேவையானது ஒன்றே, அவள் அதை பெற்றுக்கொண்டாள். And Jesus spoke to Martha about Mary, one thing is needful, and Mary had chosen that good part. அப்படி ஒரு நல்ல அனுபவத்தை பெற்ற அந்த பெண், Now, a woman who had that wonderful experience, தன்னுடைய சகோதரன் மரித்த பொழுது, when their brother died, அவன் சிக்காக இருந்த பொழுது இயேசுவிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். when the brother was sick, Jesus was notified of it, அவர் வரவே இல்லை. but Jesus never turned up. மரித்து விட்டார். He died, அவனை அடக்கம் பண்ணியாகி விட்டது. and he was buried too. இயேசு வரவே இல்லை. But Jesus never came by. 4 நாள் கழித்து இயேசு வருகிறார். But Jesus came by after 4 days. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் ஓடி போய் விட்டாள். When hearing about the arrival of Jesus, Martha left the scene. அவள் இயேசுவிடத்தில் ஓடி வந்து விட்டாள். Sorry, she came rushing to Jesus. ஆனால் மரியாளுக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாலும் துக்கத்தினாலே அவளால் இயேசுவினுடைய சந்நிதிக்கு வர முடியவில்லை. But though Mary knew about or heard about the news of the arrival of Jesus, being filled with grief, she was not able to bring herself to the presence of Jesus. அருமையானவர்களே, கடந்த காலங்களிலே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து பழகினவர்கள்தான். Beloved, in your past days, you are a people who have acquainted yourself sitting at the feet of Jesus. உங்களுடைய இரவு நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கழிந்தது உண்மை. It is true that your night time was spent in the presence of God. ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்தது உண்மை. It is true that you had prostrated yourself in the presence of God. அதிகாலையிலே நீ தேவனை நோக்கி கூப்பிட்டது உண்மை. It is true that you cried out to him in the early morning. நடு இரவிலே நீ கைகளை உயர்த்தி போராடினது உண்மை. It is true that you did strive in prayer in the night watches. உனக்கு கிடைத்த நேரமெல்லாம் தேவ சமூகத்தை நீ கழித்தாய். You did spend your time, your leisure time, as often it was available in the presence of God. ஆனால் லாசருவின் மரணம் அந்த இழப்பு மரியாளை சோர்வடைய வைத்து விட்டது. But the loss of Lazarus, it caused Mary to be wearied. ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான்? But what did Isaac do? இனி அழுது பயனில்லை என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே போய் விழுந்தான். He knew that it was useless to keep crying like this, and he prostrated himself in the presence of God. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. In his presence is fullness of joy. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் ஆறுதல் அடைகிறான் என்று சொன்னால் அவன் தேவ சமூகத்திலே போய் விழுந்து விட்டான் என்று அர்த்தம். Beloved, if a Christian has received solace, comfort, it means he has prostrated himself in the presence of God. அவனும் மனிதன் தானே. Is he not also man? அவனுக்கும் துக்கம் நிறைந்தவன் தானே. Is he not also a man full of grief? ஆனால் அவன் எப்படி அதை மேற்கொண்டு போகிறான்? But how does he move forward, prevail against அதற்கு them? தான் தேவ சமூகம் தேவன் அவனுக்கு ஏற்படுத்தி That வைத்திருக்கிறார். is why God has appointed his presence for him. அந்த தியான நேரத்தை அவன் சரியான விதத்திலே உபயோகப்படுத்தினான். He profitably used that time for meditation. அவன் வெளியிலே போய் தியானம் பண்ணினான். அவனுடைய துக்கம் மாறிக்கொண்டே வந்தது. He went out, spent time in meditation, and his grief vanished. பிரியமானவர்களே, யாராவது துக்கத்தில் இருந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற தேவ சமூகத்தை நாடுங்கள். Beloved, if there is anyone in sorrow and grief, seek the presence of God.
so that that sorrow might be turned into joy. தேவனுடைய சமூகம்தான் அந்த சூழ்நிலையவே மாற்றக்கூடியது. Beloved, the presence of God is that which can change that situation entirely. ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து பாருங்கள். Try to meditate on the words of God. ஆண்டவர் செய்த அதிசயங்களை தியானித்து பாருங்கள். Try to meditate on the wondrous works of God. ஆண்டவர் கடந்த காலங்களிலே செய்த கிரியைகளை தியானித்து பாருங்கள். Try to meditate on the past works of God. உங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க ஆரம்பிக்கும். Your heart will start to pour over with good things. நீங்கள் அதை தியானித்து பாருங்கள், உங்களுடைய இருதயத்திலே அக்கினி மூளும். Try to meditate on them, fire will be kindled in your heart. கர்த்தருடைய நாமத்தை உட்கார்ந்து தியானித்து பாருங்கள். Try to meditate on the name of God. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தேவனை தியானித்து பாருங்கள். Try to meditate on the words of God, upon God in the morning, at noon and in the eventime. மனிதன் சொல்லுகிறான், துக்கத்தை மறக்க நான் குடிக்கிறேன் என்று சொல்லுகிறான். Man says, to quell my grief, I give myself to alcoholism. துக்கத்தை மறக்க போதையை உபயோகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். He says, I become a drug addict to put an end to my grief. துக்கத்தை வெளிப்படுத்த தாடி வளர்க்கிறேன் என்று சொல்லுகிறான். He says, I sport a beard just to show my grief. துக்கத்தை மறக்க சினிமா பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். He says, I watch movies in order to put an end to my grief. அது சில மணி நேரங்களிலே மறுபடியும் உன்னை வந்து சூழ்ந்து கொண்டு விடுகிறது. Beloved, after a few hours, that grief will re-encompass you. அருமையானவர்களே, உங்களுடைய துக்கம் மாற நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து தேவ சமூகத்தை நாடுங்கள். Beloved, to put an end to your grief, walk out from where you are and seek the presence of God. கர்த்தர் உனக்கு செய்த கிரியைகளை சிந்தித்து பார். Remember the Lord's works for you. ஆண்டவர் கடந்த காலத்திலே செய்த அதிசயங்களை சிந்தித்து பார். Remember God's past works for your stead. அந்த ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே வந்தான். Isaac came out to spend time for meditation. அதற்கு பின்பு உள்ள காலங்கள் அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி இருக்கிறார். And it is said that in his latter days he received comfort. இன்றைக்கு எவ்வளவு நேரத்தை நீங்கள் தேவ சமூகத்திலே கழிக்கிறீர்கள்? Today, how much time do you spend in the presence of God? எத்தனை மணி துளிகள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே செலவழிக்கிறீர்கள்? How many moments do you spend in the presence of ஒரு God? மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கேட்டார். And Jesus asked, could you not watch with me 1 hour? ஒரு நண்பனோடு பல மணி நேரம் செலவழிக்கிறாய். You spend so much time in the company of your friends. உன் குடும்பத்தோடு பல மணி நேரம் செலவழிக்கிறாய். You spend many hours in the company of your family members. பணத்துக்காக பல மணி நேரம் செலவழிக்கிறாய். You spend much time just for money's sake. அப்ப ஊர் சுற்றுவதற்காக பல மணி நேரங்கள் செலவழிக்கிறாய். Just to wander and loiter about, you spend so much ஏன் time. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் உன்னால் உட்கார முடியவில்லை? But rather, why are you not able to seat yourself in the presence of God? அருமையான நண்பனே, நீ இன்றைக்கு வெளியிலே வந்து ஜெப தியானத்தை நீ ஏறெடுப்பாயாக. Oh beloved friend, walk out and offer prayer in meditation. யோபுவுக்கு இழப்புகள் வந்த பொழுது ஜெப தியானத்தை குறைந்து போக பண்ணினான். Beloved, when Job suffered losses, his time for meditation it diminished. அது தவறு. It was wrong. பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய ஜெப தியானத்தை அதிகரிக்க வேண்டும். It is only in the face of problems that you have to increase the time allocated for meditation. ஈசாக்குக்கு யாருமே சொல்லி தரவில்லை. No one ever taught Isaac அவனே anything. தேவ சமூகத்தை தேடி போனான். By himself he sought the presence of அருமையான God. நண்பனே, இன்றையிலிருந்து நீ தேவனுடைய சமூகத்தை தேடு, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டா. Beloved, from this day forward seek the presence of God. Your problems will have a remedy. உன்னுடைய வியாதி தானாக சுகமாக ஆரம்பிக்கும். Your sicknesses will automatically find உன்னுடைய healing. பிரச்சனைகள் தானாக மாற ஆரம்பிக்கும். Your problems will by themselves find solutions. உன்னுடைய தடைகள் மாறிக்கொண்டே வரும். Your obstacles will be washed நீ aside. தேவ சமூகத்திலே போக போக நீ தேவனோடு நெருங்குகிறாய். As you keep growing closer to, as you meditate further, you are getting closer to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததான ஒரு நபர், A next person, ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. a very unique, a different situation. இது எப்படி சாத்தியம் என்று கூட நாம் எண்ணி பார்க்கலாம். We can perhaps even think as to how it can ever be possible. நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Judges 4:18. யாகீர் வெளியே சிசெராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காளத்தினாலே மூடினாள். And Jael went out to meet Sisera and said unto him, Turn in, my lord, turn in to me, fear not. And when he had turned in unto her into the tent, she covered him with her mantle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. To the holy name of our Lord be glory. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே யாகேல் என்ற ஒரு பெண் அறிமுகமாகிறார். In the book of Judges, to us is introduced a woman by name Jael. அவளுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. Her life was quite unique. இங்கே தேவனுடைய ஜனங்களுக்கும் சத்துருக்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. Here, the men of God, the people of God, and the people the adversaries were at war with each other. பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். Beloved,
there will always be a battle besetting the spiritual lot. ஒரு ஆவிக்குரியவன் என்று சொன்னால் அவனுக்கு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. Beloved, if there is a spiritual man, conflicts will always abide him. எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு வல்லமையினுடைய தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கிறது. There will always be a power that will be attacking him all the time. ஏனென்றால் அவனை மேற்கொண்டு அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவனை தள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அந்த சத்துரு போராடி கொண்டே இருக்கிறார். For the devil, knowing that he has but just a short while, he will try to prevail against you and cast you down from your estate. இங்கே ஒரு யுத்தம் நடந்தது. Here there is a war. அங்கே சிசரா யுத்த களத்தில் நின்று சத்துருக்களின் தலைவனாக நின்று அவன் போராடினான். Here Sisera stood in the battlefront being the captain of the host, and he was fighting. அவன் ஒரு வல்லமையான ஒரு மனிதன். He was a valiant man. அவன் ஒரு பயங்கர பராக்கிரமசாலியான ஒரு மனிதன். He was a man of war, a valiant man at that. அவனுக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான ரதங்கள் இருந்தது. He had hundreds of chariots. அவன் தேவனுடைய ஜனத்தோடு யுத்தத்துக்கு வருகிறான். He came to fight with the people of God. இப்பொழுது தேவன் யுத்தத்தை நடப்பித்தார். Now the Lord is one who fought the battle. இந்த கூட்டத்தின் கடைசியில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு சத்தியம், உங்களுடைய யுத்தங்களை தேவன் நடத்த போகிறார். A truth that I want to share with you towards the close of this meeting is that your battles will be fought by the Lord. ஆரம்பத்திலேயே ஆவி நிறைவிலேயே கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களோடு பேசினார். In the before this, while we were having an infilling in the spirit, the Lord did speak to me about it. உங்களுடைய யுத்தங்கள் என்பது அது தேவனுடைய யுத்தம். Beloved, your fightings, your wars are not yours, they are God's. அப்படி நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Hallelujah. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய யுத்தம், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய யுத்தம் என்பது தேவன் செய்யக்கூடிய ஒரு யுத்தம். Beloved, the war, the fighting of a spiritual man is a God fought battle. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that is formed against thee shall prosper. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். For he who toucheth you shall touch the apple of mine ஒரு eye. வல்லமையும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. No power can resist you ever. அது ஒரு நாள் அல்ல, Not just for a day, இரண்டு நாள் அல்ல, not for two. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. No man can ever stand against you all the days of your life. இங்கே யுத்தம் நடந்தது. Here there was a battle fought. தேவனுடைய ஜனங்கள் மாம்சீகமாக யுத்தம் செய்கிறார்கள். The people of God in a fleshly way, so to speak, they were fighting. ஆனால் வேதம் But சொல்லுகிறது, the word of God says வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. there was a fighting that was done from heaven above. நட்சத்திரங்கள் தங்கள் கிரணங்களில் இருந்து யுத்தம் செய்தன. And stars from their paths, from their orbits, started to fight in that battle. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டத்தை தேவன் பரலோகத்திலிருந்து கண்டு அவர் அங்கே இருந்து யுத்தத்தை செய்கிறார். The Lord, knowing the struggles that beset your life, seeing them out from heaven, will fight for your stead. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்காக நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற தேவனுடைய ஜனங்கள் பல இடங்களில் இருந்து அவனுக்காக போராடுகிறார்கள். People of God who shine as stars in the firmament, they will fight for the well-being of others from where they are. ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது கர்த்தர் பலரை எழுப்பி அதற்காக யுத்தம் செய்கிறார். When one member of the body is struggling, the Lord will raise up many other people elsewhere in order to support that member. பிரியமானவர்களே, அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Beloved, when we read in the preceding verse, அந்த சிசராவுக்கும் இந்த யாகேலுடைய குடும்பத்துக்கும் ஓரளவு சமாதானம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. the word of God says Sisera's family and Jael's family were at peace with each other. வேதம் 17ஆம் வசனத்தில் அதை சொல்லுகிறது. The word of God says about that in verse 17. அருமையான நண்பனே, கடந்த காலத்தில் நீ சத்துருவோடு ஒத்து போயிருப்பாய். Beloved, in your days past, you would have made your life amenable to the adversary. நீ பாவத்தோடு ஒத்து போயிருப்பாய். You would have harmonized your life with sin. சாத்தானோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்திருப்பாய். You would have set up your life in such a way so as to make a covenant with the devil himself. சூழ்நிலைகளிலே நீ வளைந்து கொடுத்திருப்பாய். You might have bent yourself over to the situations. பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். You could not have resisted problems. You could have accommodated them, adjusting yourself. ஆனபடியால் தான் சிசரா இவளுடைய வீட்டை தேடி வந்தான். That is why Sisera specifically sought this lady's house. சத்துருவோடு ஒத்துப்போன ஒரு கூட்டத்தை நான் இங்கே காண்கிறேன். I see a group of people who have harmonized with the adversary. பாவத்தோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் உணர்கிறேன். I see of a people who have harmonized themselves with sin. வாழ்க்கையிலே தவறோடு நீங்கள் ஒத்துப்போய் கொண்டே இருக்கிறீர்கள். You are walking hand in hand with things that are faulty in your life. சத்தியத்துக்காக நிற்க முடியாமல் நீங்கள் தடுமாறுகிறீர்கள். You are staggering, not able to stand firm for the truth.
truth, அதற்கு சூழ்நிலையை குற்றம் for சொல்லுகிறீர்கள், which you accuse circumstances. சமுதாயத்தை குறை சொல்லுகிறீர்கள், You speak ill of society. உங்கள் குடும்ப பின்னணியை சொல்லுகிறீர்கள். You speak about your family background. பிரியமானவர்களே, எது சொன்னாலும் நீ பாவத்தோடு ஒத்து போவது குற்றம் குற்றமே. Regardless of what your excuse is, when you harmonize with sin, it is a certain sin. சூழ்நிலைகள் மத்தியிலே நீ சாத்தானோடு கை கோர்க்கிறாய். In times of adversity, you join forces with the devil. விபசாரக்காரரோடு உனக்கு பங்கு உண்டு. You have your part with நீ adulterers. திருடனோடு ஒத்து போகிறாய். You harmonize with thieves. என் வசனத்தை பேசுகிறாய், சூழ்நிலைகள் மத்தியிலே அதை முதுகுக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். You profess my words, but in the right moment you cast my words behind your back. நீ இவைகளை செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன். But when you did these things, I remained silent. இன்னும் நான் மௌனமாய் இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். And you think that I will remain yet more silent. இவைகளை மறுபடியும் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord says in the book of Psalms, I will present it once again before your eyes. இன்றைக்கு சத்துருவோடு உனக்கு இருக்கிற ஐக்கியத்திற்கு இந்த கூட்டத்தோடு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். There should be a full stop brought right with this meeting for the fellowship that you have with your adversaries. பாவ வாழ்க்கையில இருந்து உனக்கு இன்றைக்கு ஒரு துண்டிப்பு உண்டாக வேண்டும். You should sever yourself from a sinful life that you have hitherto led. என்னதான் தாய் பிள்ளையை நேசித்தாலும், Regardless of how much a mother loves a child, என்னதான் தாய் 10 மாசம் அந்த குழந்தையை சுமந்து பெற்று எடுத்தாலும், regardless of whether the mother had borne the child for 10 months before bringing him out, அந்த தொப்புள் கொடி அறுத்தால் தான் தாயும் பிள்ளையும் பிழைக்கும். it is only when the umbilical cord is severed that the child will thereafter live. நீ எத்தனை வருஷம் இந்த உலகத்திலே இருந்தாலும் பாவத்தோடு இருக்கிற சம்பந்தத்தில் இருந்து நீ வெளியே வந்தால்தான் நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் நீ மாறுவாய். Regardless of how long you live here, it is only when you sever yourself from your sinful affinities, your ties, that you will become a partaker of the heavenly promise. இந்த யாகேல் அந்த சத்துரு தோற்கடிக்கப்பட்டு வரும் பொழுது வெளியே போய் அவனை தைரியமாய் அழைத்தாள் வாரும். And Jael, when the adversary had been defeated, and when Sisera was returning, she boldly went out and invited him. கிறிஸ்தவ வாழ்விலே பிசாசை கண்டு எத்தனை வருஷம் நீ பயப்பட போகிறாய்? How many years are you going to be afraid of the devil in your Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிசாசு செய்வனை ஏவல் என்று எத்தனை வருஷம் நீ பாடல் பாடிக்கொண்டிருக்க போகிறாய்? How many years are you going to keep singing the same old chorus, enchantment, divination, black magic? எத்தனை வருஷம் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடி போகிறாய்? How many years will you keep seeking after prophets? எத்தனை வருஷம் வரம் பெற்றவனை தேடி ஓடுகிறாய்? How many years will you keep running after gifted people? ஏன் ஆண்டவர் உன்னை குணமாக்கவில்லையா? Why did not God deliver you and heal you? ஆண்டவர் உன்னை இரத்தத்தினால் கழுவவில்லையா? Did not God wash you with his blood? தன்னுடைய வல்லமையுள்ள நாமத்தை உனக்கு தரிக்கவில்லையா? Did he not give to you his wondrous name? பரிசுத்த ஆவியினால் உன்னை நிறைக்கவில்லையா? Did he not fill you with his Holy Spirit? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இன்றைக்கு தூண்டிவிடு. இன்றைக்கு சத்துரு உனக்கு முன்பாக விழுவான். Stoke the fire of the Holy Spirit, kindle it within you, and the adversary will be cast down in your life. பாவத்தோடு ஒத்துப்போக மந்திரவாதம் பலத்து கொண்டே வரும். As you keep harmonizing with sin, the power of enchantment will gain an upper hand. பாவத்தோடு ஒத்துப்போக வியாதி அதிகரிக்கும். As you harmonize with sin, sickness will intensify. பாவத்தோடு இணைந்து நடக்க நீ தோல்வியுள்ளவனாய் மாறுவாய். As you walk hand in hand in sin, you will end up facing defeat. யாகேல் எதிர்கொண்டு போனாய். Jael, she went ahead. அவள் வெளியே போய் வாரும் என்று அவனை அழைத்து கொண்டு She போனாள். went out and invited him, saying, come. அவள் ஒரு ஸ்திரீதான். She was a woman, no doubt. ஒரு பலவீனமான பாண்டம் தான். She was a weak vessel. அவளுக்குள்ளே ஒரு சிந்தை வந்தது, இனிமேல் இவனோடு சமாதானமாய் இருக்க முடியாது. And that which she thought in her mind is, henceforth I cannot be at peace with this man. இனிமேல் சத்துருவோடு ஒத்து போக முடியாது. I cannot harmonize with the adversary anymore. எத்தனை வருஷம் உன் பிள்ளைகளை பிசாசு வாட்டி வதைக்கிறது, அதை கண்டு நீ ஏதோ சாதாரணமாக விசுவாசியாய் வாழ்கிறாய். For how many years has the devil been troubling and tormenting your children? Looking at it, you take it so very lightly, don't you? வருஷ கணக்காக உன் ஊழியத்தை ஒரு ஆவி அலக்கழிக்கிறது, எதிர்த்து நிற்பதில்லை. There is a spirit that is tormenting your ministry for a long span of time. You don't have courage to resist that power. உன் பிள்ளைகள் பின்மாற்றத்திலே சிக்கி தவிக்கிறார்கள், நீ யாரையோ குறை சொல்லுகிறாய். That your children are languishing and backsliding, but you have another to accuse. அவள் வெளியே வந்தாள். She came out. அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாள். She came out of her tent. பயம் என்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாள். She came out of that tent called fear. பாவத்தோடு ஐக்கியம் என்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாள். She came out of that tent called fellowship with sin. பிரியமானவர்களே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். Cast not away your confidence, which in the end hath an exceeding great reward. அதற்கு பாஸ்டர் தேவையில்லை. There is no
அதற்கு உனக்கு உதவி செய்ய பாஸ்டர் தேவை கிடையாது. Sorry, that you don't need a pastor to provide support for உனக்கு it. பரிசுத்த ஆவியானவர் போதும். The Holy Spirit is sufficient for you. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that is in this world. உன்னுடைய அபிஷேகத்தை நீ தூண்டி விடு, பிசாசு ஓடி போவான். Kindle the anointing within you, the devil will flee from you. என்ன செய்தால் தெரியுமா? You know what she did? அவள் அந்த விட்டு வெளியே வந்தது மாத்திரமல்ல, Not only did she come out of that house, அந்த பயம் என்னும் கூடாரத்துக்குள்ளே அவனை உள்ளே அனுப்பி விட்டாள். and she rather sent this man into that tent called fear. வருஷ கணக்காக அந்த பயத்திலே சிக்கி தவித்த அந்த பெண் வெளியே வந்து ஒரு கூடார ஆணியை எடுத்தாள். This woman who was languishing in the spirit of fear inside her tent, she took a stick in her hand. அவனுடைய நெற்றியில வைத்து அவள் ஒரு சுத்தியை எடுத்து ஓங்கி அடித்தாள். அப்படியே அது தரையிலே இறங்கி விட்டது. She took a stick in one hand, took a hammer in the other, and drove it right through his forehead, and he caused him to die. சிசரா அழிந்து போனான். Sisera perished. தேவனுடைய பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் உன்னோடு, உன் பிள்ளைகளோடு, உன் குடும்பத்தோடு, உன் ஊழியத்தோடு போராடுகிற வல்லமையை நீ ஆணி அடிக்க போகிறாய். Beloved, you're going to nail down those powers that work against you, against the church and against your family by professing the blood of the lamb and the words of his testimony. பிசாசின் பராக்கிரமத்தை பாராதே. Do not look at the greatness of the power of the devil. அவனுடைய பேச்சை நீ பார்க்காதே. Do not consider his words at all. அவனுடைய வல்லமையை நீ பாராதே. Do not mind his power. உன்னுடைய பலவீனத்தை பாராதே. Do not consider your weakness. உன்னுடைய குறைவுகளை நீ பாராதே. Do not consider your shortcomings. இதுவரை உள்ள தோல்வியை சிந்தியாதே. Don't mind your defeats that you have faced hitherto. தேவனுடைய சர்வ வல்லமையை நோக்கி பார். Rather look at the almighty power of God. அருமையான நண்பனே, நீயே வெளியே வா. Beloved friend, walk out by yourself. எழும்பு, எழும்பு, கர்த்தருடைய புயமே, பூர்வ காலங்களைப் போல நீ மறுபடியும் எழும்பு. Arise, arise, O hands of God, arise even as it were in times of yore. மறுபடியும் பெந்தேகோஸ்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive again the power of Pentecost. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களோடு போராடுகிற வல்லமையை ஆணி அடிக்க How விரும்புகிறீர்கள்? many of you wish to nail down that power that is striving against you? இன்றைக்கு எத்தனை பேர் துக்கத்திலிருந்து வெளியே வர வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you wish to disentangle yourself from grief? எத்தனை பேர் மறுதலிப்பிலிருந்து வெளியே வர வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you wish to come out of the influence of denial? உங்களில் எத்தனை பேர் குருட்டாட்டத்திலிருந்து வெளியே வர How விரும்புகிறீர்கள்? many of you wish to free yourself from blindness? உங்களில் எத்தனை பேர் கிராமத்தை விட்டு வெளியே வர How விரும்புகிறீர்கள்? many of you wish to come out of that village? உண்மையாகவே என் வாழ்விலே இந்த வசனங்களின் அனுபவத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடு. Those of them who say, truly I desire these experiences in my life, please close your eyes. பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை கொஞ்ச நேரம் நம்முடைய மத்தியிலே இறங்கும். அதற்குள்ளே நீங்கள் உங்கள் பாத்திரங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும். Beloved, for a while the presence of God will descend in our midst, before which you will have to fill up your vessels. இந்த பிரசன்ஸ் போறதுக்குள்ள நீங்க உங்களை ஃபில் பண்ணிக்கங்க. Before this presence departs from us, fill up yourself. யாருமே வெறுமையா நீங்க திரும்பி போகாதீங்க. None of you should return empty. எழும்பி போகணும்னு ஆசைப்படாதீங்க. Do not desire to also walk out. கர்த்தர் உன்னை தொடர நேரத்துல நீ எந்திரிச்சு வெளியே போற கூடாது. At a time when you receive God's touch, you should not be found out. இயேசு வீட்டுக்கு வந்த நேரத்துல லாசர் இல்லாமல் போனதுனால எவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்துக்கு போய்ட்டான் பாருங்களேன். You know as to how much of a miserable situation Lazarus went into because Lazarus was not present in the place when Jesus was about to meet him. அவர் உன்னை அழைக்கிறவராக வந்திருக்கிறார். He has come in order to call you. உன்னை வெளியே அழைத்துக் கொண்டு வருகிறவராக வந்திருக்கிறார். He has come as one who calls you out and leads you out. அவரே உனக்கு ஒரு உணர்வை தந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். He is going to grant you understanding and lead you out by himself. எல்லாரும் கண்களை மூடி, விடுதலையை வாஞ்சிக்கிற யாராக இருந்தாலும் ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2-3 நிமிடம் இல்ல 5 நிமிடம் இல்ல விடுதலை கிடைக்கிறவரை 10 நிமிடம் கூட நெடுமுழங்காலிலே நாம் நிற்போம். Servants or believers, whosoever wants deliverance for 3 to 5 minutes, let's be in the presence of God in prayer for a while. கர்த்தாவே, இந்த கூட்டங்களில் தேவனுடைய வல்லமையை நான் உணர்கிறேன், நான் பார்க்கிறேன், கண்கூடாய் பார்க்கிறேன். ஆனால் எனக்கு அது தேவை ஆண்டவரே. Lord, I see the power of God in this meeting. I understand it being at work, but I want that power of God. ரோட்ல நிக்கிறவங்க கூட தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வல்லமை, அந்த அபரிமிதமான சக்தி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, even people who are standing on the roadside, they taste and experience of that power. Lord, I want that abundant power, that blessing even in my life. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. For where the Spirit of the Lord is, there is liberty. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Thou shalt know the truth, and the truth shall set you free. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. When the Son shall set you free, ye shall be free indeed.
இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் தான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறது. Today the anointing of the Lord is that which is going to perform a great thing. இன்றைக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு அபிஷேகம் இறங்கும் பாருங்க. In yet a short while a marvelous anointing will descend. யாரும் வெட்கப்படக்கூடாது. None of you should feel shy. பெந்தேகோஸ்தே நாளை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். We should taste and see of the day of Pentecost right now, right here. வெள்ளம் போல சத்துரு வரட்டும். Let the adversary come against us as a flood. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு கொடி ஏற்றத்தான் போகிறார். Though the adversary come against us as a flood, the Spirit of the Lord will lift up a standard against him. என்னுடைய வீட்டில சத்துரு கொடியேற்றி விட்டான் என்று எத்தனை பேர் துக்கப்படுகிறீர்கள்? How many of you are grieved because the devil has unfurled his flag in your house? இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அந்த கொடி வெட்டி தூக்கி எரிய போடப்பட்டு சுவிசேஷத்தின் கொடி, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் கொடி அந்த இடத்துல பறக்கட்டும். Before the close of this meeting, let that flag be cut off and the flag of the Hallelujah. gospel and the flag of the power of God be rather fluttering high in it. நீ இதுவரை பெறாத ஒரு உன்னதத்தின் பலனை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தரப்போகிறார். The Lord is going to give you of a heavenly power that you hitherto not tasted. பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Beloved, I repeat, யாரும் அசதியா இருக்காதீங்க. none of you should remain slothful. யாரும் மத்தவங்க எப்படி ஆவியில நிரம்புறாங்கன்னு பார்க்காதீங்க. Neither try to see how others are being filled in the Spirit. இன்றைக்கு நீ வெளியே போகும்போது தேவன் என்னை தொட்டார்னு சொல்லிட்டு போ. When you walk out, confess Hallelujah. as you walk out, saying that the Lord has touched you tonight. ஆண்டவர் என்னை தொட்டார் என்று சொல்லு. Confess that the Lord has touched you. ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்லுவாயாக. Confess that the Lord has anointed you. கர்த்தர் என்னை அக்கினியாய் மாற்றினார் என்று சொல்லு. May say that the Lord has made you a fiery என் flame. கட்டுகளை அறுத்து விட்டார் என்று சொல்லு. Say that the Lord has cut down your bands. ஹalleluya. ஹரிபாலா கத்திடா கதபா கத்திடாபானியா. ஏய் கதபா கத்திடா கதபா கத்திடாபானியா. ஹalleluya. ரைனி சஹராய் திடிபி கதபா கத்திடா கதபானியா. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை உன்னை நோக்கி வந்து The கொண்டிருக்கிறது. power of God is proceeding towards you. ஆவியானவர் வந்து விட்டார் The பிரியமானவர்களே. Holy Spirit has already arrived, beloved. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இறங்கி விட்டார். The Holy Spirit has descended already. ஆமென். நீ உன்னுடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். Beloved, the Lord is going to fill up your vessel. ஹalleluya. ரெபி கதபா கத்திடா கதபா தரானி. ஏய் கதபா கரபா கத்திடா கதபா கத்திடா கதபா கத்திடா. ஹalleluya. 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 ஆமென். 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 பிரியமானவர்களே, உங்களுடைய தரிசனத்தை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். Beloved, the Lord is going to renew your vision. உன்னுடைய ஊழியத்தின் தரிசனத்தை கர்த்தர் புதுப்பிக்க The போகிறார். Lord is going to renew your ministerial vision. உன்னுடைய சியோனின் தரிசனத்தை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். The Lord renews again the vision of Zion for you. Hallelujah. Rakadaba kadaba katida kadabanya. Rakadaba katida kadaba katida kadabanya. Hallelujah. Amen. நீ மறுதலித்தது கர்த்தருக்கு தெரியும். Beloved, the Lord knows that you have denied him. நீ சபித்தது கர்த்தருக்கு The தெரியும். Lord knows that you have cursed him. உன் இருதயம் வாதிக்கப்படுவதை கர்த்தர் கண்டு உன்னை கண்ணோக்கி பார்த்து The கொண்டிருக்கிறார். Lord sees you, knowing that your heart keeps smiting you from within. ஐயோ மறுதலித்து விட்டனே என்று நீ புலம்புகிறதை கர்த்தர் The காண்கிறார். Lord knows that you are tormented within you, saying that you have denied him. ஐயோ சூழ்நிலையின் மத்தியிலே நான் பின்வாங்கி போனேனே. I have drawn back in the midst of circumstances. எனக்கு மறுபடியும் அந்த ஊழியம் கிடைக்குமா? Will I have that ministry restored to me மறுபடியும் again? அந்த ஜெயமான வாழ்க்கை கிடைக்குமா? Will I get again that victorious ஓ life? தூரமாய் போன அந்த பேதுருவை மறுபடியும் இயேசு தேடி வந்தார். Beloved, the Lord Jesus sought out Hallelujah. that man Peter who went afar ஓ off. இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னை தேடி வந்து வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். Yes, the Lord has come seeking you in this meeting and has sent forth his word. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது. Your grief will be turned to joy. உன் துக்கத்தை ஆறுதலாய் மாற்றப் போகிறார். They will change your grief into consolation. உன்னுடைய சமாதான நதியை போல புரண்டு வரும். Your peace will flow as a river. ஆமென். சத்துருவை கண்டு பயப்படாதே. Do not be afraid of the adversary. இன்றைக்கு உன்னுடைய சத்துருவை உன் கால்களுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வர The போகிறார். Lord is going to subdue your adversary under your feet. இன்றைக்கு நீயே சத்துருவை ஜெயிக்க போகிறாய். You are going to overcome the adversary by yourself tonight. Hallelujah, hallelujah, hallelujah. Ikadabakatida kadabakatida kadabakatida. Hallelujah, hallelujah. Ikadabakadabaka. வாக்கமாரா தேவாவாரம் வல்லமையாய் நிறைக்கவினீரும் வெல்லவே பொல்லாத பிசாசை, வெல்லவே பொல்லாத பிசாசை, வீரமாய் எதிர்த்து நின்று, வீரமாயே நீந்து நின்று வாக்கு மாறாதே வாவாரு, வல்லமையாய் நினைக்கவே நீரு. வெல்லவே பொல்லாத பிசாசை ஆமென். வெல்லவே பொல்லாத பிசாசை
வல்லமையால் நிறைக்கவனீரு தேவாவாரு. ஆமென். ரபகர பகதுரா திகர பகதுரா திகர பகதுரா திகர பகதுரா கர பகதுரா. Hallelujah, hallelujah, hallelujah. Ekada bakatida kada bakatida banya. Ekada bakashida mamtuda kada bakatida banya. Hallelujah. Amen. பிரியமான சகோதரனே, Beloved brother, பிரியமான சகோதரியே, beloved sister, உனக்கு முன்பாக ஒரு பெரிய மதில் நிற்பதை கர்த்தர் காண்கிறார். the Lord shows that there is a towering wall that is before you. இன்றைக்கு கர்த்தர் அதை என்ன செய்ய போகிறார் தெரியுமா? You know what the Lord is going to do to that wall? ஒன்று, அந்த மதிலை பகையாக நிற்கிற சுவரை அவர் தகர்க்க போகிறார். One is going to destroy that middle wall that stands as a அந்த partition. எரிகோவின் கோட்டையை கர்த்தர் விழ வைப்பார். The Lord will bring down to the ground that fortress of Jericho. இல்லாவிட்டால் என்ன செய்வார் தெரியுமா? Else, you know what he will do? அந்த மதிலை உன்னை தாண்ட வைக்க He போகிறார். will make you leap Hallelujah. over that wall. Hallelujah, hallelujah. Tidabakadabakatidakadabakatidania. Oh, dibikadabakadabakatidakadabakatidabania. Hey, kadibinamam nishadam tidadiyan kadabalam tada. Hey, kadabakatidakadabakatidakadabakatidabania. Amen. உனக்கு முன்பாக அநேக கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம். Beloved, many doors could have been locked before you. ஆனால் இன்றைக்கு இந்த தேவ சமூகத்திலே அந்த கதவுகளை ஒவ்வொன்றாய் கர்த்தர் திறக்க போகிறார். But in this meeting, the Lord is going to unlock each door one after the other. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் தேவனை துதியுங்கள். Those who believe, offer praise to God. ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். The Lord will open doors tonight. ஓ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். Though you had a little strength, என்னை நீ மறுதலியாமல் இருந்தபடியினால் because you denied me not, உனக்கு நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். I will present before you the open door. ஆமென். பூட்டப்பட்ட கதவுகளை குறித்து நீங்கள் Do பயப்படாதீர்கள். not be afraid of locked doors. இருப்பு கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். The Lord is going to break in pieces. வெண்கல கதவுகளை கர்த்தர் முறிக்க He will போகிறார். break in pieces gates of glass and cut in sunder bars of iron. அபிஷேகம் பெற்ற எல்லாரும், Everyone is anointed. ஈவன் வாலண்டியர்ஸா இருந்தா கூட சரி, Even if it be volunteers here, யாராக இருந்தாலும் சரி, regardless of who it is, நீங்க இருக்கிற இடத்துல அபிஷேகத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். regardless of where you are, try to invite the anointing there. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவா அபிஷேகத்துக்குள்ள எல்லாரும் போக போகிறோம். In 5 minutes, for 5 minutes, we are all going to be filled in the Spirit continually. இயேசுவின் நாமத்திலே வியாதிகளுக்கு சுகம், In the name of Jesus, healing from sickness. இளைப்பாறுதல் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். Let rest meet everyone. ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் திருப்தியாக்கட்டும். Let the Lord satisfy every soul. ஒரு அபிஷேகத்தின் ஊற்று கண்கள் திறக்கட்டும். Let the fountains of blessing be broken open. இந்த எம்ஜிஆர் நகரிலே வானத்தின் மதகுகள் திறக்கட்டும். Let the windows of heaven be opened in MTR Nagar. உம்மலோரு சேனையினில் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதில் தாண்டுவே. உம்மலோரு சேனையினில் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதில் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சதியரும் பலனால். ஆமென். சத்துருவே சதிகளை சதியரும் பலனால் தீர்த்திடுவே. உம்மலோடு சேர்ந்து ஹல்லேலூயா. தேவனாலே ஆமென். மதில் தாண்டுவே. உம்மலோடு சேர்ந்து பாய்ந்து செல்லுவே. தேவனாலே மதில் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சதியரும் ஜெயித்து. ஆமென். சத்துருவே சதிகளை சதியரும் பலனால் ஜெயித்திடுவே. சத்துருவே சதிகளை சதியரும் பலனால் ஜெயித்திடுவே. சத்துருவே சதிகளை சதியரும் பலனால் ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா. சத்துருவே சதிகளை Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. உம்மலோரு சேனையினில் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதில் தாண்டுவே. உம்மலோரு சேனையினில் பாய்ந்து செல்லுவே, தேவனாலே மதில் தாண்டுவே. சத்துருவே சதிகளை சதியரும் பலனால் ஜெயித்திடுவே. ஆமென். சத்துருவே சதியரும் பலனால் ஜெயித்திடுவே. உம்மலோடு சேர்ந்து பாய்ந்து செல்லுவே. Hallelujah. தேவனாலே
Ekana. Ekana dira. Ekana bakatuna mania. சத்துருவே சதிகளை சத்துருவே சதிகளை Ekana bakatuna. சதிகளை சதியரும் பெரும் செய்திடுவே சத்துருவே சதிகளை சதியரும் பெரும் செய்திடுவே Alaida bakana bakatuna. சதிகளை Ekana bakatuna. Hallelujah, hallelujah, hallelujah. Ekana bakana bakatuna balakatuna. Aida bana tina kana bakatuna. Ekana bakatuna balakatuna bana. அருமையான என்னுடைய பிள்ளையே, Beloved child, நான் ஒரு வார்த்தை சொன்னேன். I spoke a word. அந்த வார்த்தை அநேக வருடங்கள் ஆனபடினால் நீ அதை மறந்து போனவளாக உன் பாதையை நீ மாற்றி விட்டாய். Because that word was spoken long back, and since days have gone by, you are here now as one who has totally forgotten what was spoken to you. இந்த கூட்டத்துக்கும் கூட நீ வரக்கூடாத ஒரு சிந்தையில் தான் காணப்பட்டாய். Even you were not minded to attend this meeting. ஒன்று உனக்கு தெரியுமா? Do you know one thing? என்னுடைய நோக்கம் மாறுவதே இல்லை. My purpose doesn't change. என்னுடைய வரங்களும் அழைப்பும் கிருபைகளும் மாறாதவைகள். The gifts and the calling of God are without repentance. இதோ மறுபடியும் நான் உன்னை அழைக்கிறேன். No, I call you yet again. Hallelujah. பிரியமானவர்களே, Beloved, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளாக before this meeting closes, உனக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசை நீ ஆணி அடித்து அழித்து விட்டு தான் திரும்பி போக. you have to depart from here having nailed down the adversary that worked against you. ஒரு நிமிடம், Just a minute. உட்கார்ந்துறாதீங்க, யாரும் உட்காராதீங்க. Please don't sit down. என் ஊழியத்துக்கு விரோதமாய் ஒரு ஆவியை நான் உணர்கிறேன் சொல்றவங்க கை வைத்துங்க. Those who say, I realize that there is a spirit at work against my ministry. என் சரீரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் ஒரு வல்லமை போராடு என்பதை நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who say, I feel that there is a power that works against my health and my healing. Such people, put up your hands. என்னுடைய வாலிப பிராயத்தையும் என்னுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாலிப பிராயத்தையும் தீட்டுப்படுத்த ஒரு ஆவி போராடுகிறது என்பதை நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who say, I feel that there is a power that works in order to defile my youth and the life of my young children. என் பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்காக ஏதோ ஒரு சக்தியின் தாக்குதலை நான் உணர்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who feel that there is some power that works against my business in order to ruin it. என் குடும்பத்தை பிரிச்சிரணும்னு பிசாசு போராடுறான், அதை நான் நல்லா உணர்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who realize that there is the devil who is working in my family to somehow create a schism in my family. நீங்க ஒன்று செய்ய வேண்டும். There is one thing that you need to do. இயேசுவின் இரத்தம் என்கிற அந்த ஆணியை இப்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டும். You have to take in your hand that nail, that stick called the blood of Jesus. சாட்சியின் வசனம் என்கிற அந்த சம்மட்டியாகிய வசனத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். You have to take the word of testimony, which is that hammer, that sledgehammer in the ஒரு other கையிலே hand. இயேசுவின் இரத்தம், ஒரு கையிலே சாட்சியின் வசனம். On one hand the blood of the lamb, on the other hand the word of testimony. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the lamb and by the word of his testimony. உனக்கு விரோதமான ஆவியை இப்பொழுது நீ எதிர்த்து நில். Resist that spirit that stands against you now. பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் இப்பொழுது ஓடி போவான். Resist the devil and he will flee from you now. Hallelujah, hallelujah. சத்துரு ஓடத்தான் வேண்டும். The devil indeed has to flee. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. He is the defeated adversary. ஆமென். பிரியமானவர்களே, Beloved, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஏவப்படுகிறேன். I am inspired to speak one more word. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? You know what the Lord did? இவ ஒரு பலவீனமான ஒரு பெண் என்பதை தெரிந்து கொண்டு, And knowing that she was a weak woman, அவனை வல்லமையுள்ளவனாய் அவனுக்கு முன்னால கொண்டு வராம தோற்கடிக்கப்பட்ட தலை நசுக்கப்பட்ட சர்ப்பமாகத்தான் அவளுக்கிட்ட கொண்டு வந்தார். and the Lord brought and presented this man before him, not as a man who returns having gained victory in the battle, but a man who has crestfallen and has been broken down because of having faced defeat in battle. உன்னோடு போராடுகிற சத்துரு ஏற்கனவே கல்வாரியிலே தலை நசுக்கப்பட்டவன். Beloved, the adversary who strives against you has had his head already crushed at Calvary. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட வல்லமை. It's a power that's already been defeated. எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை மேற்கொள்ளுவோம். Let us
us all prevail against that power in the name of the blood of Jesus. நீ உனக்கு விரோதமான வல்லமை நீதான் இப்பொழுது ஜெயிக்க வேண்டும். You have to overcome the power that works against you by yourself. ஆமென். மறுபடியும் அந்த கோரஸ் பாடுவோம். Let us sing that chorus again. உம்மால் ஒரு சேனையினுள்ளே நான் பாய்ந்து செல்லுவேன். I will run through a troop by you, O என் Lord. தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன். By my Lord will I leap over a wall. சத்துருவின் சதிகளை உம்முடைய நாமத்திலே நான் ஜெயிப்பேன். By your name will I prevail against the conspiracy of the adversary. உம்மாலோரு சேனையினர் பாய்ந்து செல்லுவே. தேவனாலே மதிலை தாண்டுவேன். உம்மால் ஒரு சேனையினர் பாய்ந்து செல்லுவேன். தேவனாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவே சதிகளே சதியரும் நான் ஜெயித்திடுவேன். ஆமென். சத்துருவே சதிகளே உம்மாலோரு சேனையினர் பாய்ந்து செல்லுவே. Bala kadabakatira, lekadabakatira, ay sakarabanya, ay kadabakatira, bakatira, kadabakatira, ay sakarabakatira, tidakadabakatira. சத்துருவே சதிகளை சதியரும் நான் ஜெயித்திடுவேன். சத்துருவே சதிகளே சதியரும் நான் ஜெயித்திடுவேன். சத்துருவே சதியரும் நான் ஜெயித்திடுவேன். சத்துருவே சதிகளே சதியரும் நான் ஜெயித்திடுவேன். ஆமென். ஹalleluya. Kadabakadabakadabakatudabanya. Rekarabalakatida kadabantida. Rekedamena have isana idapte kadatida. Abena bankadabalakatudabanya. Lekadabalakashadabalakatida kada. Hallelujah, hallelujah. Oh dabakashadabana. சத்துருவே சதிகளை சத்தியரும் நான் ஜெயித்திடுவேன். 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 சத்துருவே சதிகளை ஆமென். பிரியமானவர்களே, Yes, beloved. இது சனிக்கிழமை. This is Saturday. ஒரு பரிசுத்தாவியின் பின்மாரி இந்த இடத்துல இறங்கத்தான் வேண்டும். The outpouring, the latter rain of the Holy Spirit should be poured upon us. சனிக்கிழமை தானே இன்னைக்கு நமக்கு வேற வேலை கிடையாது. Is it not this? Is not this day Saturday? We have no other duty. எனக்கு இருக்கிற ஆசையை மட்டும் சொல்றேன். I want to speak my யாரா desire. இருந்தாலும் ஆவியானவர் டச் பண்ணி வெளியே இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போ. Whoever it might be, you should disperse from this campus only after receiving the touch of the Holy நீங்க Spirit. வந்து புது ஆளுங்க மாதிரி டக்கு டக்குன்னு கீழ உட்காராதீங்க. ஒரு அபிஷேகம் தொடாம நீ எழும்பவே கூடாது. Do not just keep sitting down like a newcomer. Without an anointing touching you, should not leave this place. ஆவியானவர் உன்னோடு போராடி The கொண்டிருக்கிறார். Holy Spirit is struggling with you. அவர் உன்னை தொட, உன்னை தூக்கி எடுக்க, உன்னை வெளியே கொண்டு வர வல்லமையுள்ளவராய் தான் இந்த இடத்துல அசைவாடி The கொண்டிருக்கிறார். Lord is brooding here to lift you, to touch you, and to take you out and carry you out. ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு அளவே கிடையாது. There is no measure to the anointing of the Holy நீங்க Spirit. எங்க இருந்தாலும் இப்ப ஆவியானவர் உன்னை தொடுவார் பாருங்க. Regardless of where you are, see, the Holy Spirit will be touching சரியான you. ஒரு அபிஷேகம் பின்மாரி காலத்து மழையை இறக்க வேண்டும். The Lord shall bring down a latter rain, a proper rain upon us. வியாதி இப்பொழுது எல்லாருக்கும் சுகமாக வேண்டும். Sicknesses should be put aside for everyone now. எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் உண்டாக There வேண்டும். should be a remedy to every problem. தேவனுடைய வல்லமை உன்னை தொட்டால் நீ இன்றைக்கு விடுதலையாக்கப்படுவாய். If the power of God touches you now, you will be delivered indeed. கர்த்தருடைய வல்லமை இரத்தத்தினால விடுதலை. There is power, there is deliverance in the blood of அவருடைய Jesus. வார்த்தையினாலே விடுதலை. There is deliverance in His word. அவருடைய ஆவியினாலே விடுதலை. There is deliverance in His Spirit. தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. There is nothing impossible with என் God. இயேசுவினால் எல்லாம் கூடும். With Jesus, all things are possible. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. Now there is nothing too hard for the என் Lord. இயேசுவால் எல்லாம் கூடும். With Jesus, everything is possible. ரத்தத்தின் பலனால் வாழ்வேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. 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 ரத்தத்தின் பலனால் வாழ்வேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக.
இயேசு தன்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி வானவிடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொன்னார். And to those who believed in him, Jesus said, if the Son shall set you free, you shall be free indeed. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். And he said, thou shalt know the truth, and the truth shall liberate you. அவர் இயேசு விசுவாசித்தார்கள். And they believed in Jesus. சத்தியத்தை கர்த்தருக்கு சொன்னார். And the Lord shared the truths with them. என்னை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And he said, it wouldn't just suffice you believing in me, you should know the truth, and that truth will set you free. அதற்கு யூதர்கள் மறுபடியாக, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் எங்களுடைய பிதா, நாங்கள் ஒரு நாள் ஒரு காலம் அடிமையா இருக்கிறதில்லை. And the Jews retorted and said, we are the seed of Abraham. Abraham is our father, and we have never ever been in slavery. And they said, Abraham, Jesus is not our father. And if Abraham was your father, will you not do the works of your father Abraham? Why do you seek to slay me? You are of your father the devil. And when they heard this, they murmured and they sought to torment him. And this evening we are all his saved children. And God is our Father. Because the Lord is our Father, we are not slave children. We are his children. We can say so. And the Lord can deliver us only in accordance to the measure of the power of the truth. If you receive the truth according to the measure of the understanding that you have gained in the truth, you will receive deliverance. Lord, let me know the truth, and let that truth that I have known deliver me. It wouldn't suffice God being our Father alone. To the extent that we know the truth, to that extent should we also be delivered. Therefore we have come to this meeting believing in the Lord Jesus. Lord, I will know the truth, and that truth will set me free. And hearken to the truths that you have heard. Believe in the words that you have heard and confess them with your mouth. And then will the words that you have heard deliver you. All the powers of deception will flee. There are many powers of deception that strive to deceive the children of God. If we have to deliver ourselves from those deceptive powers, we have to know the truth. And the truth should set us free. The truth should lead us. And the Spirit of truth leads us into all truth. Let's surrender ourselves to the truth. Let's surrender ourselves to the truth. Let's surrender ourselves to the truth. It wouldn't suffice we boasting in ourselves saying we are the children of God. That's why we are every day knowing the truth. It is delivering us every day.
மத்தியாலி விடுதலையே மத்தியா மத்தியா மத்தியாலி விடுதலையே மத்தியா மத்தியா மத்தியாலி விடுதலையே மத்தியா மத்தியா மத்தியாலி விடுதலையே மத்தியா மத்தியா மத்தியாலி விடுதலையே. எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களை நேசிக்கிற தேவனாக எங்கள் மத்தியில் எழுந்தருளினபடியினால் நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு மனுக்குலத்தை நேசித்து மனுக்குலத்துக்கு ஜீவனை கொடுக்க முடியாது இந்த பூமியில் எழுந்தருளின் ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தாவே ஜனத்தை உயிர்ப்பிக்க முடியாது. உயிர் தெழுந்த இயேசு எங்கள் மத்தியில் எழுந்தருளி கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தைகளை விளங்க பண்ணி ஜனத்தின் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா நிலவரங்களையும் நீர் வசனத்தை கொண்டு வெளிப்படுத்தி ஜனத்தை அவர்கள் இருக்கிற நிலவரத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. நீர் இந்த மாலை வேளையில் ஒவ்வொருவரோடு இடப்பட்டபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகர் ஆவிக்குரிய தரிசனத்தை இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி அநேக ஒழுங்கினமான வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து பாழாக்கப்பட்டதான நிலவரத்தில், பாதுகாப்பற்ற நிலவரத்தில் அருமையான ஆண்டவரே, ஜனத்தின் நிலவரத்தை அறிந்தவர் அப்படிப்பட்டவர்களையும் வெளியே கொண்டு வர முடியாது, அவர்களையும் தூக்கி எடுக்க முடியாது. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தையை நீர் அனுப்பினீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு என்று சொன்னீரே. இந்த சத்திய வசனங்கள் இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கட்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் உள்ளவர்கள் விடுதலை பெற்றவர்களா திரும்பி போக முடியாது. எங்களுடைய தேவன் மகிமையான கிரியைகளை செய்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். வைராக்கியம் உள்ளவர்களா உமக்காக ஜீவிக்க முடியாது. எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்தும் சூழ்நிலைகள் மத்தியில அசைந்து ஆடி சூழ்நிலைகளோடு ஒத்து போய் ஜீவியத்தில் பின்வாங்கி சோர்ந்து கர்த்தாவே காணப்பட்ட எத்தனையோ பேர் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் இந்த மாலை வேளையில நீர் உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களோடு உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்குள் கர்த்தாவே ஒரு ஜீவனை உண்டாக்கினபடினால் ஸ்தோத்திரம். அவர்களை உயிர்ப்பித்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே அந்த நிலவரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தாவே வசனங்களை நினைப்பூட்டி தந்திரே, அதற்காக ஸ்தோத்திரம். உணர்வுள்ளவர்களாய் மாற்றினரே, அதற்காக ஸ்தோத்திரம். மனஸ்தாபத்தை கட்டளையிட்டீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இனி அவருடைய ஜீவியத்தில் இந்த மீண்டும் பின்மாற்றங்கள் வராதபடிக்கு இந்த சத்திய வசனங்களை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. எத்தனையோ நிலவரங்கள்ல கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் வாக்குத்தத்தங்களை சந்தேகித்து சோர்ந்து காணப்பட்டது உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கும் வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே ஒன்று கூட நீர் நினைவுபடுத்தினபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜனத்தை கர்த்தாவே நீர் பலப்படுத்துகிற தேவனாக துக்க வேளையில் இருந்தவர்களை சந்தோஷத்துக்குள் கொண்டு வரும்படியாக கர்த்தாவே தேவ சமூகத்தின் மேன்மையை உணர்த்தி காட்டினீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஜீவியத்தில் பலவிதமான தோல்விகளை கொண்டு வர முடியாது, போராடின சத்துருவின் வல்லமைக்கு ஒரு முடிவை உண்டாக்க முடியாது. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு நிறைவான அபிஷேகத்தை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் கட்டளையிட்டபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியின் நிறைவை எப்பொழுது காத்துக்கொண்டு வசனத்தை நினைவு கூர்ந்து கர்த்தாவே இந்த ஜீவ பாதையில் தைரியமாய் முன்னேறி சென்று ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று நீர் வரும்போது உம்மோடு கூட அந்த சிங்காசனத்தில் காணப்படும்படியாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது அபிஷேகத்தின் நிறைவை பாதுகாத்துக் கொள்ளட்டும், வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். தொடர்ந்து உம்முடைய சமூகம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். மீதியான நேரங்களில் உம்முடைய சமூகத்தை தந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இனி உள்ள கூட்டங்களை எல்லாம் நீரே பொறுப்படுத்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.